வாழ்க குருநாம வாழ்க. இங்கு வருகை இருக்கும் அனைவருக்கும் முதற்கண் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமக்கெல்லாம் குருவாகிய திரு வீரபாகவர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்ததாக கண்ணன் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சமூக ஆர்வலர் ஜேசுராஜ் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். முதலாக பெரியவரை உபசரித்தல் ஐயா வீரபாகு ஐயா அவர்களுக்கு கண்ணன் ஐயா பொன்னாடை போட்டு கௌரவிப்பார்கள். கண்ணன் ஐயா அவர்களுக்கு குபேஷ சீனிவாசன் அவர்கள் பொன்னாடை போட்டி கொண்டிருக்கிறார். அடுத்ததாக சமூக ஆர்வலர் ஜேசுராஜ் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கொண்டிருக்கிறது. வீரபாகு ஐயா பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்துவார். பிரபாகரன் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி அவர் சமூக ஆர்வலர் நமக்கெல்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மறக்க நம்புறதுக்காக ஒருவருக்காக எல்லாத்துக்கும் மொத்தம் கனியை தராங்க, பொய்யா கனியை தருவதற்கான எல்லாத்துக்கும் எனது ஆர்வலர் நண்பர் திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கொண்டிருக்கிறது. அங்கீகாரோடி எங்கும் நிகமர நிறைந்து அன்பெனும் கருவி கொண்டு இயங்கும் இதயத்தில் வீட்டிற்கும் இறைவனின் திருவடி வணங்கி எங்களது அன்பு ஆசான் ஐயா அவர்களின் திருவடி வணங்கி திரு யோகா கண்ணன் அவர்களையும் வணங்கி இங்கே வந்திருக்கின்ற இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பயிற்சியை நிறைவு செய்த அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் கூறிக்கொண்டு இந்த எனது மரங்களை குறித்த சுற்றுச்சூழலை குறித்த ஒரு விழிப்புணர்வு பதிவை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அன்பிற்குரியவர்களே, இன்று நாம் பயிலும் யோகம் அஷ்டாங்க யோகத்தில் யோகத்துக்கு அடுத்தபடியாக மூச்சு பயிற்சியை வைத்துள்ளார்கள். இந்த மூச்சு பயிற்சிக்கு அடிப்படை ஆதாரமாக இருப்பது மரங்கள். மரங்கள் இல்லையே இந்த மண்ணில் காற்று ஏது. மரங்கள் இந்த சுற்றுச்சூழலுக்கு மிகவும் பங்களிப்பு செய்து வருகிறது. மரங்களுக்காக நாம் அனைவரும் மரங்களை பாதுகாப்பதில் உறுதியாக இருக்க வேண்டும். மரங்கள் இல்லையே இந்த மண்ணில் மழை கிடையாது. மரங்கள் தான் இந்த மழைக்கு ஆதாரமாக இருக்கிறது, நீருக்கும் ஆதாரமாக இருக்கிறது. ஆகவே மரங்களை போற்றி பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இந்த பதிவு. மரங்கள் மனிதனின் சுவாச பைகள். மரங்களை வெட்டுவது மனிதர்களை வெட்டுவதற்கு சமமாக நாம் கருத வேண்டும். ஆதலால் மரங்களை போற்றி பாதுகாக்க வேண்டும். மரங்கள் இல்லையே இந்த மண்ணில் மழைக்கு இடமே கிடையாது. மரங்கள் மனிதனுக்கு கிடைத்த வரம் என்று நான் இந்த பதிவை முடிவு செய்கின்றேன். திருமூலர் பயிற்சி மையம் 66வது அடி நிறைவு நாள் விழா இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கடந்த 18ஆம் தேதி கிளாஸ் ஆரம்பிச்சு கிட்ட 1.5 மாசமா அந்த கிளாஸ் நடந்து அற்புதமாக எல்லாருமே விடாமுயற்சியாக எல்லாருமே அற்புதமாக பயிற்சி பண்ணாங்க. அதோட நிறைவு நாளாக நம்ம வச்சுருக்கோம். இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அனுபவத்தை நீங்கள் சொல்லணும். இந்த விழா நடக்கிறதே பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு நடத்துகிறோம் அப்படின்னா ஒரு விழிப்புணர்வுக்காண்டி நடத்துகிறோம். நீங்கள் வரும்போது என்ன இருந்தது உங்களுக்கு பிரச்சனை, இப்படி வந்ததுக்கு அந்த பிரச்சனை என்ன தீர்வாக இருக்குது, அந்த அனுபவங்களை ஷேர் பண்ணும்போது மற்றவங்களுக்கு விழிப்புணர்வு அடைஞ்சி இந்த
இந்த பயிற்சியில் பங்குட்டு அவங்களும் வந்து பயன்படுறது வந்து அன்போடு கேட்டுக்கிறேன். அதனால் பாலசுப்ரமணியன். எல்லாருக்கும் வணக்கம். இது வந்துட்டு நான் 2வது டைம் இந்த கிளாஸ் வந்துட்டு வரேன். லாஸ்ட் டைம் வந்துட்டு வரும்போது வந்துட்டு எனக்கு வந்துட்டு ரொம்ப நாள் கிட்டத்தட்ட ஒரு 17-18 வருஷம் யோகா வந்து கழிச்சு திரும்பியே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ வந்துட்டு சொன்னேன் நாள் ஃபுல்லாக வந்து டயர்டாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த யோகா பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் வந்து நாள் ஃபுல்லாக புத்துணர்ச்சியாக வந்துட்டு நான் உணர்ந்தேன். போன டைம் நிறைய ஆசனங்கள் வந்துட்டு வரல, இந்த முதுகு பெட்டாக இந்த மாதிரி நிறைய ஆசனங்கள்லாம் வரல. இந்த வாட்டி அந்த ஆசனங்களும் நிறைய ஆசனங்கள் வந்துட்டு எனக்கு வந்துட்டு வந்துருக்கு. இந்த இடத்துக்குனே ஒரு தனி வந்துட்டு ஒரு பவர் இருக்கு. ஒரு இடத்துல ஒரு மன அமைதியாக ஒரு இடத்துக்குனே ஒரு இது இருக்கு. எனக்கு இன்னும் வந்துட்டு இன்னும் ஒரு புத்துணர்ச்சியா இன்னொரு சந்தோஷமா இருக்கு. எல்லாம் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க கண்ணன் இது. ஸோ என்னோட அனுபவம் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான அனுபவம். எல்லாரும் தொடர்ந்து செய்யணுன்றதுதான் வந்துட்டு என்னோட எஸ் வெங்கடேஷ். உங்க 2 பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் எனக்கு சொல்லி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். எனக்கு வந்து என் வேலையில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வேலை செய்யும்போது. ஏன்னா நான் ஒரு சேல்ஸ் ப்ரொமோட்டர். ஒரு 12 மணி நேரம் என் ஒர்க்கு இருக்கும். மோஸ்ட்லி ஒரு 8 ஹவர் ஃபுல்லாக ஸ்டாண்டிங்கு. அந்த மாதிரி சேல்ஸில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்டாண்டிங் இருந்து கஸ்டமர் வருவாங்க, பேசுவேன். ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் நின்று பேச வேண்டிய சூழ்நிலை வரல. இப்போ யோகா கிளாஸில் வந்ததுலேருந்து அந்த ஸ்டாண்டிங்கில் வந்து நிற்கிறதுக்கு போது எனக்கு டயர்ட் இருக்கும் முன்னாடி. இப்போ அந்த டயர்டு எதுவுமே கிடையாது. எனக்கு பேக் பெயினும் நெக் பெயினும் இருந்துச்சு. இப்போ எவ்வளவோ பரவாயில்ல. இப்போ நெக் பெயினும் சரி பேக் பெயினும் சரி எனக்கு எவ்வளவோ பரவாயில்ல. ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப நன்றி. நான் வரும் கிளாஸுக்கும் இப்போ அடுத்த பேட்ச் இப்போ ஆகஸ்ட் 17 சொல்லியிருக்காங்க. வரும் கிளாஸுக்கும் நான் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். கண்டிப்பாக கண்டினியூஸாக இந்த யோகாவை விடாமல் செய்யணும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. நன்றி நன்றி. கே பாலசுப்ரமணியன். கே பாலசுப்ரமணியன். உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கள். வணக்கம். நம்ம வந்து எந்த வேலையுமே வந்து செய்யும்போது நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது. ஆனால் இப்போ வந்தப்போ அந்த வேலையை அப்படியே முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து பண்ணிடுச்சு. அது மட்டும் கொஞ்சம் பரவாயில்ல போனாங்க. ஆனால் காலையில் ஒரு எந்திரிச்சு வந்துடுறேன். அதாவது 5:30 மணி இங்கெல்லாம் தூங்கிடுவேன். சரி கிளாஸ் வரணுன்ற ஒரு ஆர்வத்தில் நல்லா நன்றி. அனுபவத்தை சொல்லுங்க. எல்லாருக்கும் மாலை வணக்கம். எனக்கு ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சு. அதனால சரி வரணும்னு நினச்சி வந்தேன். என் ஃப்ரெண்டு சொல்லி தான் வந்தேன். எனக்கு சொல்லிக் கொடுத்த 2 பேரும் ரொம்ப நன்றி சார். வீரபாபு சார், கண்ணன் சார், ரொம்ப நன்றி. இப்போ கொஞ்சம் ப்ரெஷர்லாம் கம்மியாயிடுச்சு. என்னால் அந்த மாதிரி இல்லை. என்னால் ரொம்ப ஹையாக இருந்துச்சு. இப்போ ப்ரெஷர் நல்லா நார்மல் ஆகிடுச்சு. மாத்திரை மட்டும் அப்பப்போ லைட்டாக போட்டு வரேன் தேவைன்னா. எல்லாருக்கும் வந்து யோகா தேவை. எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு யோகா பண்ணணும். அதுதான் என்னோட ஆசை. ஸோ அதனால் எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு யோகா வீட்டுக்கு பண்ண ரெடி பண்ணுங்க வீட்டில் வச்சு. அது எல்லாருக்கும் வாழ்க்கைக்கு தேவை இப்போதைக்கு காலத்தில். நன்றி எல்லாருக்கும். 100% வருகை தந்த பயிற்சி மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சின்ன அவங்களை ஊக்குவிக்க விதமாக வந்து ஒரு சின்ன ஒரு அன்பு பரிசு சின்ன கொடுக்கலாம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு கடிதம் கொடுத்துட்டு வந்திருக்காரு. டெய்லி விடாமல் ஒரு நாள் கூட விடாமல் 100% கரெக்டாக வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. அவங்கள வந்து ஊக்குவிக்க விதமாக ஒரு சின்ன ஒரு அன்பளிப்பை அவருக்கு ஐயா வீரபாபு ஐயா வந்து கொடுப்பாங்க. அண்ணன்
ஒன்றுன்னா ப்ரொமோஷன் கொடுத்தே வராது. நாங்கள் அப்போ சாப்பிட வந்து ஆரம்பித்தோம். ஒரு வீட்டில் பார்த்தீங்க சார், ஒரு பையன் கொடுத்தாருன்னு சரி அந்த கொடுக்க அப்படின்ட்டு. இப்போ என்னன்னா யாருக்கு 100% அவருக்கு பிரைஸ் கொடுக்க போகிறேன் பார்ப்போம். எனக்கு இப்போ கேட்டா நீ சரியான ஆளுதா, அடுத்த எல்லாரும் கட்டோடு வந்து படுத்துருவாங்க. என்ன இந்த மாதிரி ஒரு யோகாவுக்கு எவ்வளோ ஊக்குவிக்கு அவருக்கு ஐடியா வந்திருக்கு அப்படின்னா ஆரோக்கியத்துக்கு எதுக்கு நோய்க்கு அதில் பயன்படும். ஏன்னா இன்னைக்கு அதான் இல்லை. அதனால தான் இன்னைக்கு அந்த மாதிரி ஊக்குவிக்கு வியாதி வரப்பட்டாங்க. அவர் நிறைய விஷயம் எல்லாத்துக்கும் தங்க மடலே போட்டு கொடுப்பாரு. அவங்க வந்து யாரும் சரி 60 காலத்தில் நடக்கும் இருக்கு. கண்டிப்பா ஐயோட ஆசிரியர் தான் கண்டிப்பா அதுவும் செயல்படுத்திடுவோம். ஊக்குவிக்கிறதுக்காக சின்ன ஒரு அன்பு பரிசு தான் காரணம். வந்து எங்களோட நோக்கமே, இந்த காசோட நோக்கமே எல்லோரும் ஆரோக்கியமா இருக்கணும், மன மகிழ்ச்சியோட இருக்கணும். வந்து ஹாஸ்பிட்டல் பக்கம் போகக்கூடாது. இதுதான் எங்களோட நோக்கமே. வந்து சரிங்களா, வந்து பணம் ரெண்டாவது. பணம் வந்து எப்பனாலும் சம்பாதிக்க பண்ணலாம். உங்களோட கோடி ரூபா கையில இருக்குது, ஆரோக்கியம் நடந்து கோடி ரூபா வந்து பிரயோஜனம் கிடையாது. இருக்கிறது வரைக்கும் பார்ப்பீங்க, அதுக்கப்புறம் என்ன செய்வீங்க, உங்களால பண்ண முடியாது. அதனால முதல்ல நமக்கு வந்து ஆரோக்கியம் தான் முக்கியம். அந்த ஆரோக்கியத்தை முக்கியத்துவம் கொடுத்தா நம்ம பணம் வந்து கோடி எத்தனை கோடி வேணாலும் ஏர்ன் பண்ண முடியும், சம்பாதிக்க முடியும், நம்மளால முடியும். அதனால இந்த காசோட நோக்கமே எங்களோட நோக்கமே அதான். வந்து நிறைய பேர் அந்த புரிதல் இல்லாமல் இருக்குது. புரிஞ்சுக்கிட்டு தினமும் அந்த பயிற்சி சொல்லிக் கொடுத்த பயிற்சியை விடாமல் முயற்சி செஞ்சு உங்களுக்கு வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்குன்னு உங்களை எல்லாரும் காப்பீடு எடுத்துருக்காங்க. எம் கணேசன், எல்லாருக்கும் மாலை வணக்கம். அதாவது நான் வந்து கொத்தனார் வேலை பார்ப்பேன். என் டைம் வந்து நட்டமணிக்கிட்டே தான் வேலை பார்ப்பேன். இடது கால் வந்து ஒவ்வொரு வலி இருந்துச்சு. ஆனால் கிளாஸுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த வலி கம்மியாகிடுச்சு. அதுபோல் நான் ஓவராக கோவப்படுவேன், அதாவது டென்ஷன் ஓவராக வரும். ஆனால் இந்த கிளாஸுக்கு வந்தப்போ அந்த கோவமே இல்லை. என்னன்னா சார மாதிரி எப்போவுமே நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன் இப்போ. அதனால எல்லாருமே யோகா கிளாஸ் வந்துடுங்க, யோகா பண்ணுங்க, எல்லாருக்குமே நன்மை கிடைக்கும். அவங்களும் வந்து 100% விடாம கிளாஸ் அட்டன் பண்ணிக்கிறாங்க. வந்து அவங்களுக்கு ஒரு அன்பு பரிசு கொடுக்க சொன்ன இளைய பெருமாள், அனைவருக்கும் மாலை வணக்கம். எனக்கு வந்து தலையில் வந்து பின்னாடி ஓப்பன் சர்ஜரி ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி. அதாவது வந்து நான் காலையில் வந்து என்னால் எல்லாருமே காலையில் எழுதிக்க முடியும். நான் எப்போ முடிக்கிறேன்னு அவங்களே 9 மணி 8 நான் வந்து கடை வச்சிருக்கேன் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம கிளாஸ் வந்ததுலேருந்து இப்போ 5 மணிக்கு எழுதிக்கிறேன்னாக்கி அதே இப்போ 5 to 6 அந்த மணிக்கு ரெகுலராக எழுதிச்சது. அதுமாதிரி கரெக்டாக ஒரு வேலையில் கான்சென்ட்ராக ஒழுங்காக அது பண்ண முடியாது. இப்போ கிளாஸ் வந்ததுலேருந்து அந்த வேலைகள் எல்லாம் நான் ஒழுங்காக நல்லா பண்ணுறேன், நல்லா ஆரோக்கியம். இந்த மரக்கல் எல்லாரும் கை மட்டும் வீட்டில் வந்து நட்டு தனியை பறிச்சு சாப்பிட்டு சுவைச்சு பார்க்கணும். அதனால வழக்கு பழத்தை வந்து தருங்க. உங்களோட அனுபவத்தை சொல்லுங்க. என்ன மிரக்கல் உமன் தான். சாதாரண இப்படி பேசுங்க, அதே மாதிரி பேசாம அது அவங்களே சொல்லுவாங்க. ஒரு தெரியும். நான் இங்கே வரும்போது கீழே வேற உட்கார மாட்டேன், சேரில் தான் உட்காருவேன், காலையிட்டு தான் உட்காருவேன். இப்போ சம்பளம் போட்டு உட்காந்துருக்கேன், கீழே உட்காந்துருக்கேன், எக்ஸசைஸ் பண்ணுறேன். நானே பயந்துட்டேன். ஏன்னா இங்க வரும்போது சேர் உட்காந்து ரொம்ப அழுசாங்க வாக்கே போச்சு சார். நான் இது செய்ய போய் எழுச்சி வருவேனா ரொம்ப பார்த்தாச்சுன்னா இதுக்கே ஒரு ஆச்சரியமா போச்சு. இந்த மாதிரி ஒரு அந்த அளவுக்கு மாற்றம் இந்த மருந்து தான். அதாவது அம்மா வரும்போது என்னால் சமணம் போட்டு உட்கார முடியுமான்னு கேட்டாங்க. நான் கண்டிப்பாக கிளாஸ் முடியாது ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் வந்து உட்காந்துருவீங்கம்மா, அது 100% நாங்கள் உத்தரவாதம் தருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். வந்து அதே மாதிரி அவங்க லாஸ்ட் நாள் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னால் சமணம் போட முடியும்னு சொன்னால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது ஆசிரமும் நல்ல நம்ம வந்து நல்ல ஒரு மன தைரியம் வந்து செய்யணுங்கிற ஆர்வம், நல்ல ஒரு ஆர்வம் வந்து முடியாதுன்னு சொல்லலை, செய்வேன், என்னையால் எவ்வளோ அப்படி செய்வேன். லாஸ்ட்டில் டெஸ்ட்டு வச்சோம். டெஸ்ட்டுக்கு நம்ம வந்து கூட ஆசிரம் போட்டோம் போட்டு காட்டினாங்க, சூப்பராக போட்டாங்க, அருமையாக போனாங்க. கண்டிப்பாக நன்றி.
ஆயிஷா சுல்தானா. அவங்களும் பார்த்தா ஒரு அன்பு பரிசு. அவங்களும் 100% ஒரு நாள் கூட ஓய்வு எடுக்காம நமக்கு பயிற்சி நிலையத்துக்கு வந்து பயிற்சி அவங்களுக்கு ஒரு அன்பு பரிசு. உங்களோட அனுபவத்தை சொல்லுங்க. அதற்கு வேண்டியதுதான். வணக்கம். நான் வந்து சிஸ்டம்ல உட்காந்து ஒர்க் பண்றேன். ஒரு 12 வருஷமா ஒர்க் பண்றேன். காலையில எழுந்திருப்பேன், பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டு குழந்தைங்களை பார்த்துட்டு சிஸ்டம்ல உட்காருறது ரைட்டா ஈவினிங் தான். இடையில ஒரு 1/2 hour லஞ்ச் பிரேக் எடுப்பேன். டே ஃபுல்லா உட்கார்ந்துருக்குது எவ்வளவு தப்புங்கிறது உட்கார்ந்துருந்தப்ப தெரியல. ஒரு 10 வருஷம் கழிச்சு சில சிம்டம்ஸ் நம்ம கிட்ட வரும். நம்ம சில நேரம் நினைப்போம் நம்ம கோவப்படுறது மற்றவங்க இது பண்றதுனால கோவப்படுறோம், அது பண்றதுனால கோவப்படுவோம்னு. ஆனா தப்பு நம்ம கிட்ட தான் இருக்கும். இதை கோவப்படாம கூட நம்ம அனுசரிச்சு போலாங்கிறது நமக்கு அப்ப தெரியாது. நான் அதை இந்த வந்த பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டேன். என் கூட இருக்கிற எல்லாருமே சொன்னாங்க, நான் என்னோட ஸ்ட்ரெஸ் லெவல், என்னோட கோபம் எல்லாமே நல்லா குறைஞ்சிச்சு. எல்லாத்துக்குமே பிரச்சனை இருக்கும், பிரச்சனை இல்லாம யாருமே கிடையாது. ஆனா ஒரு சுகர் வந்துருச்சு, ஒரு ப்ரெஷர் வந்துருச்சு அப்படின்னா இருக்க பிரச்சனை எல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு நம்ம சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மெடிசன் எடுக்கிறதுல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஆனா யோகால என்ன பிளஸ்னா உங்க மைண்டும் கிளியர் ஆகும். உங்க உடம்பு ஒவ்வொரு உறுப்பு அவங்க சொல்லுவாங்க பண்ணும்போது இது இந்த உறுப்புக்கு ப்ரெஷர் தரும், இந்த பிரச்சனை சரியாகும், சுகர் வராது, கணையத்துல இவ்வளோ ப்ரெஷர் வரும், எல்லாத்தையும் சொல்லும் போது மெடிக்கலினா ஒரு நர்ஸ் என்னால் அதை புரிஞ்சுக்க முடியும். யோகாவில் என்ன பெனிஃபிட்னா நீங்கள் ஜிம்முக்கு போகிறதுக்கு எக்யூப்மெண்ட் வேணும், மாதம் மாதம் பே பண்ணணும். யோகாவில் என்ன உங்களுக்கு எக்யூப்மெண்ட்டே தேவையில்லை, நீங்களே வீட்டில் ஒரு 1 hour ஒரு யோகா மெட்டை விரிச்சு அழகாக பண்ணலாம். மைண்டுக்கு பாடிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. உங்கள் கூட இருக்க எல்லாத்துக்குமே இதை அட்வைஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக பண்ண சொல்லுங்கள். எனக்கு பர்சனலாக நான் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்தேன். என் பிரதர் ஆர்மியில் ஒர்க் பண்ணுறாரு, லீவுக்கு வீட்டுக்கு வந்திருக்காரு, என்னை பார்த்து சொல்கிறாரு போன தடவை பார்த்ததுக்கு இந்த தடவை அவ்வளோ சேஞ்சஸ், துளி கூட டென்ஷன் ஆகலை, எல்லாத்தையும் கூலாக ஹேண்டில் பண்ணேன். இதை வந்து பர்சனலாக நீங்கள் எல்லாரும் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. உங்கள் கூட இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக சொல்லணும், எல்லாரும் கண்டினியூஸாக யோகா பண்ணுங்கள். ஒருவேளை இங்கே வர முடியாட்டாலும் வீட்டில் 1 hour கண்டிப்பாக பண்ணுங்கள். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்னு கேட்டால் மென்டல் கிளாரிட்டி தான். அதாவது ஒரு நாளைக்கு பிரெயின் இவ்வளோதான் டிசிஷன் எடுக்கணும்னு இருக்கு, அது டிசிஷன் பெட்டிக்னு சொல்லுவாங்க. இதுக்கு மேலே மூளை யோசிக்க ஆரம்பிக்கும் போது மூளை டயர்ட் ஆயிரும், டென்ஷன் ஆயிரும், ஸ்ட்ரெஸ் ஆயிடும். அதுக்கு பேர் தான் ஸ்ட்ரெஸ்ஸு. நம்ம வந்து இது நடக்கலையே, நமக்கு இவ்வளோ கடன் இருக்கு, இந்த வேலை நடக்கலையேன்னு ஒன்றா யோசிச்சுட்டே இருப்போம். அது அவ்வளோ தூரம் யோசிக்க வேண்டிய விஷயமே இல்லை. அந்த விஷயத்தை யோசிச்சு பார்த்தா அது கொஞ்சம் தான், நம்ம யோசிச்சு அதை பெருசாக்கிடுவோம். ஆனால் யோகா பண்ணும்போது, மெடிடேஷன் பண்ணும்போது, இந்த பிராணாயாமெல்லாம் பண்ணும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோங்கிற அந்த ஒரு பக்குவம் நமக்கு வந்துடும். அதனால கண்டிப்பாக யோகாவும் பண்ணுங்க, மெடிடேஷன் பண்ணுங்க, பிராணாயாமா கண்டிப்பாக பண்ணுங்க. எனக்கு நல்ல சேஞ்சஸ் தெரிஞ்சிச்சு. தேங்க்யூ. சொல்லுங்க என்ன மனசுல கூட சொன்னா போதும். நீங்க வரும்போது எப்படி இருக்கு, இப்போ உடனே எப்படி இருக்கு, அது மாதிரி சொன்னா போதும். இதை கூச்சப்படுறதுக்கு வச்சுங்க. நீங்க வீட்டில் எப்படி பேச, நம்ம குடும்பம் தான் இதுதான் கேட்டீங்களா, நம்ம குடும்பம் தான். வீட்டில் எப்படி இயல்பா பேசுறீங்களோ அதே மாதிரி சொன்னாங்க. எல்லாருக்கும் வணக்கம். வீட்டில் சொன்னதுக்காண்டி என் பேர் மகேஸ்வரி. வீரம்பூர் சாருக்கும் கண்ணன் சார் என் நன்றியை தெரிவிக்கிறேன். எனக்கு வந்து வீசிங் உண்டு, ரீசெண்டாக வீசிங் இல்லாமல் இருக்குது, இப்போ ஆரம்பிச்சிருக்கு. இப்போ மழை கிளைமேட் தான் எனக்கு வந்து வீசிங் அதிகமாக இருக்குது. போன பிரச்சனை இல்லை. ஸோ இந்த பிரச்சனை இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னே எனக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குன்னா முன்னமா இல்லை, ஒரு 10 வருஷமாக வீசிங் இருக்குது. நான் வந்து மாத்திரை போட்டு பஃப்லாம் அடிப்பேன். இப்போ ரீசெண்டாக யோகா செய்ய போய் நான் வந்து பஃப் அடிக்கல. ஸோ யோகா மட்டும் தான் செஞ்சுருக்கேன். அடுத்த பிரச்சனை கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுவேன். கண்டினியூ பண்ணும்போது குறையும். நான் வந்து ஃபுல்லாக குறைய சொல்லேன். ஏன்னா 10 வருஷமா எனக்கு யோகா இந்த பிசி ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இப்போ வந்ததுலேருந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஸோ அடுத்த பிரச்சனை கண்டிப்பாக நான் ஜாயின் பண்ணுவேன். அது மாதிரி எனக்கு வந்து 3 சிசேரியன் ஆப்ரேஷன். பேக் பெயின், ஃபுல் பேக் பெயின் இருக்கும். ஃபுல்லாக பாப்பா சின்ன பிள்ளை கையில் வச்சுட்டு நட்டமாக இருப்பேன். படுக்க டைம் இருக்காது. ஸோ அந்த பேக் பெயினும் பிசிக்குமே எவ்வளவோ எனக்கு குறைஞ்சிருக்கேன். ஸோ யோகாவுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டேன். நன்றி தெரிவித்துக்
வணக்கம். எனக்கு யோகா சொல்லிட்டு வீரபாபு சார், கண்ணன் சாருக்கு முதல்ல நன்றி தெரிவிக்கிறேன். எனக்கு ரொம்ப நாளாக சைனஸ் ப்ராப்ளமும் தலைவலியும் அதிகமாக இருந்துச்சு. தும்மல் வந்து அடுத்த தும்மல் அதிகமாக விழுந்துட்டே இருக்கும். வேலையே பார்க்க முடியாது வீட்டில். இங்கே வந்ததுக்கு அப்புறம் இப்போ தும்மலே கிடையாது. இப்போ 1 மாசமா கண்டிப்பாக தும்மலே கிடையாது. தலைவலியும் அதிகமாக இருக்கும். எனக்கு டேப்லெட் போட்டால் மட்டும்தான் எனக்கு தலைவலி குறையும். இப்போ இந்த யோகா சேர்த்து எனக்கு மூச்சு பயிற்சி பண்ணுவேன். அது மூச்சு பயிற்சி பண்ணுறது ஒரு 1/2 மணி நேரத்தில் எனக்கு அந்த தலைவலி க்யூர் ஆயிரும். இப்போ யோகாவுக்கு வந்ததுலேருந்து எனக்கு மனசுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது, மன நிம்மதியாகவும் இருக்குது. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். குரு வாழ்க, குரு நாமம் வாழ்க. வீரபாபு சாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன், கண்ணன் சாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன், நம்ம ஐயா கண்ணன் ஐயா அவங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நான் வந்து 4வது பேஜ் முடிச்சிருக்கேன் பார்த்துக்கோங்க. நான் வரும்போது ஃபஸ்ட்டு நான் புரியவே முடியாது. நான் சார்ட்டு வந்து சேர்ந்ததே வெயிட் ஓவர். நான் வரும்போது கரெக்டாக 94 கிலோ வந்துருந்தேன். சரிங்களா? அவங்க வந்து 4 பேஜ் போயிட்டு 86 கிலோ கரெக்டாக இருக்கிறேன். அதுமாதிரி வந்தப்போ அப்படின்னா குதிகால் வலி எனக்கு ஓவராக இருந்துச்சு. அந்த குதிகால் பிரச்சனைக்கு வந்து சார் நின்றபாதம் ஆசனம் நிறைய ஆசனம் கற்றுருக்கேன். நின்றபாதம் ஆசனம் தொடர்ந்து பண்ணதுனால குதிகால் வலி கம்ப்ளீட்டாக இல்லை. அதுக்கு பிறகு படப்படப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த ஸ்டார்டிங்கில். இப்போ ஒரு 6 மாதமாக இது தொடர்ந்து பண்ணதுனால ஒரு எனக்கு பாதி குறைஞ்சிருக்குது. அது மெயினாக வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸு சம்பாதிக்க முடியுங்க. ஃப்ரெண்ட்ஸ் தான் மெயின். அதுமாதிரி காலைல டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு நான் ஆட்டோமேட்டிக்காக வந்து கட்டிடுவோம். நான் ஸ்டார்டிங்கில் நிறைய சொல்லியிருப்பாங்க எல்லாருமே 7 மணி 8 மணி நிற்கிற மாதிரி. நம்மளும் அதேமாதிரி தான் 6 மணிக்கு நான் 7 மணிக்கு தான் எந்திரிப்பேன். என்னோட ஒர்க்கும் ஃபுல்லாக ட்ராவலிங் இருந்துச்சு, பைக் ட்ராவலிங்கு. இப்போ சொந்தமாக தொழில் பண்ணுறதுனால சார் சொன்ன மாதிரி எனக்கு மேக்ஸிமம் 9 மணிக்கு எனக்கு ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வந்துடுது. காலைல ஷார்ப்பாக 4:50 to 5 மணிக்கு நான் எழுந்திரிச்சிடுவேன். அதே மாதிரி ஷோல்டர் பெயின் அதிகமாக இருந்துச்சு. அதில் சர்வாங்காசனம் பண்ணுறேன். அந்த ஆசனம் பண்ணவே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் பெயின் கம்ப்ளீட்டாக ரிலீவ் ஆகிருக்காங்க வந்து. அதே மாதிரி பேக் பெயினுக்கும் எனக்கு அந்த இது இல்லை. எனக்கு நான் நிறைய ஆசனம் பண்ண போய் எனக்கு வந்து என்னோட பொறுத்தவரைக்கும் மன நிறைவும் அந்த மகிழ்ச்சியும் கிடச்சிருக்குது. அதுமாதிரி மூச்சு பயிற்சி நான் இப்போ தான் சாதனை ஃபுல்லாக கற்றுக்கிட்டாலும் ஒவ்வொன்றா ப்ராக்டிஸ் பண்ணி இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். எல்லோரும் தொடர்ந்து யோகா பண்ணுங்க. தேங்க்யூ சார். ஒரு நாள் அவரும் பார்த்தீங்கன்னா கடந்த 3 தேதி ஒரு நாள் கூட அவரும் லீவ் போடாமல் 100% வந்து அவர் வந்து அவருக்கு வந்து நம்மளை ஊக்குவிக்கிறதும் நம்ம ஒரு அன்பளிப்பு வழங்குவார். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த பயிற்சியானது போன கிளாஸ்லையும் நான் அட்டன் பண்ணியிருந்தேன். இந்த கிளாஸ்லேயும் ஃபுல்லாக நிறைய வரைக்கும் வந்திருக்கேன். இது முழுக்க சாரோட கருணை. இடையில அந்த பயிற்சியை விட்டுட்டோம். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பயிற்சி படித்தது கம்ப்ளீட்டாக விட்டுட்டோம். அதுக்கப்புறம் உடல் ரீதியான பிரச்சனை நிறைய வந்துருச்சு. அப்புறம் போன தடவைலேருந்து இந்த பயிற்சியை விடக்கூடாது அப்படிங்கக்கூடிய முடிவுக்கு வந்துட்டோம். சார் சொல்லுவாங்க கடைசியில் எல்லாரும் இன்னைக்கு இந்த பயிற்சியை முடிச்சுட்டு இந்த மேட்டை கொண்டு போய் மேலே சுற்றி போட்டுருங்க, தயவு செஞ்சு அதை மட்டும் செஞ்சுறாங்க. பயிற்சி நீங்கள் டெய்லி செய்ய உங்களுக்குள்ளே உடம்புல வந்து நிறைய மாற்றம் தெரியும். டெய்லி குறைஞ்சது நான் ஒரு 100 கிலோமீட்டருக்கு மேலே ஒன்று பைக்கில் போவேன் அல்லது காரில் போவேன். என்னுடைய தொழில் வந்து அப்படி 100லேருந்து 150 கிலோமீட்டர் டெய்லி சுற்றுவோம். பேக் பெயின், உடம்பு வலி எல்லாமே இருக்கும். எந்த விதமான நல்ல மைண்டும் ஃப்ரீ ஆகிடுச்சு. ப்ரெஷர்லாம் ரொம்ப நார்மல் ஆகிடுச்சு. எனக்கு கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே ஃபுல்லாக க்யூர் ஆகிடுச்சு. தயவு செஞ்சு இந்த பயிற்சியை விடாமல் இன்னையோட முடிச்சுட்டு நினைக்கிறாங்க, தயவு செஞ்சு டெய்லி கண்டினியூஸாக தொடர்ந்து செய்யுங்க. அனைவருக்கும் மாலை வணக்கம். தாய் தந்தை பிறகு வந்து குரு தான், அவங்க முதல்ல வணங்கணும். நீங்க கொண்டு வந்து குணாலங்கார் தான். படப்படப்பா தெரியுது, ரொம்ப பேசுறது இல்லை.
பதட்டம்லாம் பண்ணலாம் பேசலாம் போகுது. மைக் பிடிச்சது கிடையாது இது வரைக்கும். எனக்கு வந்து கால் வந்து 2 காலும் ரொம்ப காந்தானா இருக்கும். 5 வருஷமா இருக்கு. வந்த பிறகு ஒரு 80% நல்லா இருக்கு. எந்திக்கிறதுலாம் காலையில் 4 வேணுமா வீட்டில் ஏதாவது பண்ணுவேனா எப்படி பண்ணணும்னு தெரியாது. அதாவது குருட்ட போனாதான் இதை இப்படி பண்ணணும்னு ஒரு வழிமுறை தெரியும். கரெக்டா இப்படி பண்ணா இப்படி இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஆனா இங்க வந்த பிறகு நல்லா இருக்கு. ஒரு 80% சரியா வந்துருக்கு. அதனால குரு ரொம்ப வணக்கம். நன்றி நன்றி. புக்க கையில் வாங்கி கையில் பிடிச்சிக்கோங்க. எல்லாருக்கும் மாலை இருக்கும். எல்லாருக்கும் மாலை இருக்கும். டைம்ஸ் எப்போதுமே இருக்கும். இப்போ யோகாவுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ அந்த அளவுக்கு இல்லை. காலில் வந்து வெரிகோஸ் உண்டு. இப்போ எப்போதுமே டேப்லெட் எடுப்பேன். இப்போ அந்த அளவுக்கு நான் டேப்லெட் எடுக்கிறது இல்லை. யோகா பயிற்சி வந்ததுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அமைதியாக எல்லாத்தையுமே அந்த அளவுக்கு சத்தமோடு பேசுறது. ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு லாஸ்ட்டு டிசம்பரில் வந்து ஆன்ஜியோபிளாஸ்டி பண்ணி 3 ஸ்டண்ட் வச்சுருக்கு. ஆக்சுவலாக நான் இங்கே வரும்போது எனக்கு இந்த பயிற்சிலாம் செய்ய முடியாது அப்படிங்கிற லெவலில் நான் வந்தேன். சார் இருந்தது நான் நல்லா என்கரேஜ் பண்ணி இந்த பயிற்சியில் சேருங்க நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. சேர்ந்த பிறகு எனக்கு அந்த ஒரு நோயாளிங்கிற எண்ணம் போயிடுச்சு. இப்போது நம்மளும் பண்ண முடியும், மூச்சு பயிற்சிகள் எல்லாம் பண்ணுறதுனால நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அதுக்கு இவங்க 2 பேருக்கும் ரொம்ப நன்றி. நன்றி. ஜெயசுந்தரம் அவங்க கொண்டு வந்தாங்க. நீங்கள் தானே கொண்டு வந்தீங்க? கொண்டு வந்தாங்க. அவங்க வரும்போது என்னையால் பண்ண முடியுமா எனக்கு அப்படிங்கிறதான் கேட்டாங்க. அவங்க சொன்ன மாதிரி நானும் அதை கவனித்தேன். பயிற்சி பண்ணவங்க தான் கவனித்தேன். அவங்களுக்கு எந்த ஒரு மனசில் எந்த ஒரு பதட்டம் இல்லை, பயம் இல்லை. அவங்களுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி வந்து செல்ஃப் வச்சுருக்கோம் என்னமே இல்லாமல் சூப்பர் அருமையாக பண்ணாங்க. எல்லா பயிற்சிக்கும் நல்லா ஒத்துழைச்சாங்க. அது சூப்பர் அருமையாக பண்ணாங்க. வந்து அதே மாதிரி எல்லா சரி மனசில் நம்ம ஒரு பயம் தான். பயம் டாக்டர் அவங்க கொடுத்து பார்த்தீங்கன்னா லேசாக உங்களுக்கு சட்டில் வந்து காலக்கு இறக்குறாங்க. நம்ம அப்படி கிடையாது. அவங்கள ஊக்குவிச்சு அவங்களை செய்ய வைக்கிறது நம்ம நோக்கமே வந்து. எல்லாருக்கும் மாலை வணக்கம். கிட்டத்தட்ட கடந்த ஒரு வருஷமும் நான் அந்த யோகா பயிற்சி செஞ்சிட்ருக்கேன். எனக்கு முதல்ல வந்து கால் ரொம்ப வலி இருந்துச்சு. இந்த யோகா செய்கிறதுனால அந்த கால் வலி சுத்தமாக எனக்கு சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மூச்சு பயிற்சி தியானம் இதெல்லாம் பண்ணும்போது என்னென்னா கொஞ்சம் நல்ல தெளிவான சிந்தனைகள் வந்திருக்கு. நம்ம யோகா கிளாஸ்லேயே நான் இடையில அண்ணன் சார் எல்லாம் தெரியும். இடையில நான் பேசிகிட்டே இருப்பேன். ஏதாவது சொல்லுவேன் சார் அமைதியாரு அப்படிம்பாங்க. அந்த பேச்செலாம் இப்போ குறைஞ்சிருக்கு. இந்த கிளாஸ்லேயே இப்போ பார்த்துருப்பேங்க. அவருக்கு பிறந்தது இந்த இது அந்த ஒரு படத்தில் ஜெயமலை சொல்லுவான், உள்ள ஒருத்தன் இருக்கான் அவன்கிட்ட கேட்டு வாங்கிற மாதிரி நம்ம மைண்டுக்குள்ளேயே ஒன்று சொல்லும். அந்த இடத்த இப்போ அவங்க பேசிட்டு இருந்தால் கை காலம் நடக்குது. நான் டிரைவராக இருக்கேன். பஸ்ஸில் கூட ஓட்டும்போது கை நடுக்க மாட்டேங்குது. இந்த ஒரு அடி மைக்கை பார்த்தோன்னா நடக்குது. அதுக்கப்புறம் அப்படி அந்த சிந்தனைகள்லாம் தெளிவாக இருக்குது. யார்கிட்டையும் பேசும்போது இது பேசவா வேண்டாமான்னு ஒரு மூளை நமக்கு சொல்லுது. அந்த தியானம் இதெல்லாம் பண்ணும்போது அது நம்ம ஃபில்டர் பண்ணி இது சொன்னால் பிரச்சனை ஆகுங்கிறத சிந்திக்க தோணுது. அது அப்படி அந்த பழகலாம் அந்த இதெல்லாம் அனுபவங்கள் வருது. இப்போ எங்கள் அண்ணனை நான் கூப்பிட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் சொல்லணும்னு அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. அவங்க சார் சொன்ன மாதிரி என்னால் முடியுமாடா அப்படின்னாங்க. வேலைபார் சார்கிட்ட கேளுங்க, எல்லாம் செய்யலாங்கிற ஒரு ஊக்கத்தோடு நான் அண்ணன் கூப்பிட்டு வந்திருக்கேன். அவரும் சிறப்பாக செஞ்சு என்னையும் மாதிரி அதை பயனடைங்கன்னு சொல்கிறேன். இந்த யோகாவை சிறப்பாக நான் சொல்லிவிட்ட அண்ணன் சார் ரொம்ப நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். குருவுக்கு வணக்கம். 2 குருவுக்கும் வணக்கம். நான் யோகா வந்ததுக்கு முக்கியமான காரணம் வந்து
இதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு ப்ரோக்ராமில் என் மாப்பிள்ள இந்த கிளாஸ் அட்டன் பண்ணான். ஸோ அப்போ இந்த ப்ரோக்ராமுக்கு வந்தபோது தான் சாரை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு வரணும்னு தோணுச்சு. அவன் கிளாஸ்க்கு வரும்போது என்னை கூப்பிட்டா நான் வரல அப்படின்னு, இந்த ப்ரோக்ராமுக்கு கூப்பிட்டு நான் வந்திருந்தேன். சாரை பார்த்ததுக்கப்புறம் தான் என்னோட மனசு மாதிரி யோகா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு எனக்கு வந்து நான் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணேன். ஒரு 5 வருஷம் முன்னாடி நானும் பண்ணேன். அப்புறம் 5 வருஷம் கேப் ஆயிடுச்சு. இப்போவும் பையனோட மே மந்த் எல்லா பிள்ளைகளுக்கும் லீவு. அந்த டைமில் மறுபடியும் யோகா பண்ணதுக்கான வாய்ப்பு எனக்கு மறுபடியும் கிடச்சிது. அதை மறுபடியும் செய்யணுன்ட்டு மறுபடியும் என் ஒய்ஃப் தான் அவனை மறுபடியும் காலையில் கிளப்பிட்டு இருக்கா. அவனுக்கு லீவுனால தான் மே மந்த் நான் வர முடியுது. இப்போ அவளே அந்த சுமையை அவளை எடுத்துக்கிட்டா அந்த இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு பேட் நான் வந்து பண்ணியிருக்கேன். யோகா சொல்லும் போதே ஒரு புத்துணர்ச்சி இருக்குது. இப்போ யார்ட்டையும் போய் நான் ஜிம்முக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு பிரமிப்பை பார்க்க மாட்டாங்க. இப்போ காமனாக எல்லா யங்ஸ்டர்ஸ்குள்ளேயும் அந்த நடப்பு வந்துடுச்சு, எல்லாரும் ஜிம்முக்கு போகணுங்கிற எண்ணம் வந்துச்சு. ஆனால் நீங்கள் போய் நான் யோகா கிளாஸ் போகிறேன்னு சொல்லுங்கள், அப்படி திகச்சு பார்க்குறாங்க. அப்படியே யோகா கிளாஸ் போறியா அப்படிங்கிறது அந்த பாசிட்டிவிட்டி வந்து யோகாவில் மட்டும்தான் கிடைக்கும். இந்த மாதிரி மன அமைதியோ ஒரு தெளிவான சிந்தனைகள் எடுக்கிறது வந்து ஜிம் மூலமாக கிடைக்காது. நீங்கள் அதை இங்கே வந்திருந்தவங்க எல்லாத்துக்கும் அதை அனுபவிச்சிருப்பீங்க. நம்ம சுற்றி இருக்கவங்க எல்லாத்துக்கும் இதை சொல்லுங்கள். அது சொல்லி கொடுக்கறதுக்கான ஒரு குருவும் 2 குரு வந்து நம்மளுக்கு நல்ல அழகான குரு கிடைச்சிருக்காங்க. நிறைய இடத்துல யோகாக்கள் நடக்கலாம். நம்ம அந்த குரு மட்டும் இல்லை, நம்மளுக்கு கிடைச்சிருக்க அந்த இடமும் அந்த சுற்றுச்சூழலும் இந்த பாவனாசத்தோட இடமும் நம்மளுக்கு வந்து அது கூட எக்ஸ்ட்ரா ஒரு எனர்ஜி பாசிட்டிவிட்டி நம்மளுக்கு கிடைக்கிற அந்த தண்ணி. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். செகண்ட் பேட்ச் தான் எனக்கு. நான் கத்தாரில் ஒரு 15 வருஷம் வேலை பார்த்தேன். ஹை சுகரெல்லாம் கஷ்டப்பட்டேன். உங்களுக்கு வந்து சுகர் இப்போ நார்மலாக இருக்குது. எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒன்று சார் எப்போதுமே சொல்லுவாங்க, என்ன சொன்னேன், என்னன்னாலும் சாப்பிடுங்க, என்னன்னாலும் இது பண்ணுங்க, ஆனால் பயிற்சி மட்டும் டெய்லி செய்யணும். இப்போ ஒவ்வொரு பேட்ச் முடியலையும் ஒரு 2-3 நாள் கேப் இருக்கும். நம்ம கொஞ்சம் லேசினஸாக இருக்கும், விட்டுருவோம். ஒரு நாள் ரைட்டு இன்னைக்கு செய்யலாம் நாளைக்கு செய்யலாம் அப்படின்ட்டு அந்த இது இருக்கும். அதை மட்டும் யாரும் செஞ்சு விட்டுறாதீங்க. கண்டிப்பாக வீட்டில் இருந்தாலும் செய்யுங்க. சார் சொல்கிறத நானும் சொல்கிறேன். நல்லா இருக்குது. எனக்கு அடுத்த பேச்சு நான் வருவேன். இது 3வது பேச்சு. என்னுடைய சகோதரி, என்னுடைய ஒய்ஃபு, என்னுடைய அக்கா பையன், என்னுடைய மாமா பையன் எல்லாரையுமே வந்து கிளாஸை கூப்பிட்டு வந்திருக்கேன். எல்லாருக்குமே நல்லா இருக்குது. என் ஒய்ஃபுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முதல்ல லேசினஸ் கொஞ்சம் அந்த தைராய்டு இஷ்யூ தான் வந்து. சகோதரியும் அதே மாதிரி தான் கொஞ்சம் லேசினஸாக இருந்தாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, நல்லா ஒரு இது பண்ண தான் வைக்க முடியும். ஸோ அதுதான் நம்ம முயற்சி செஞ்சால் வந்து வளையாதது முடியாதது ஒன்றுமே கிடையாது. நான் சொல்கிற மாதிரி நிறையா இது பண்ணுவோம். உங்களோட அனுபவத்தை பற்றி சொல்லிடுங்க. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த கிளாஸு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எனக்கு கழுத்தில் வந்து கொஞ்சம் வலி பிரச்சனை அந்த இதுனா எலும்பு தேய்மானம் இருந்தது. இப்போ அந்த பெயின் எதுவுமே இல்லை, நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஐயா பார்த்தீங்கன்னா வந்து காவல்துறையில் பணியாற்றாங்க. சிவன் ஆனார்கள் அந்த உடல் அதிகாலை பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஷார்ப்பாக 6 மணிக்கு வந்துடுவாங்க. நம்ம பக்கத்தில் ரெண்டு வர வருகிறோம். அங்கேருந்து வந்து கரெக்டாக ஷார்ப்பாக கிட்டத்தட்ட 3வது பேஜ் நினைக்கிறேன் ஐயா இருந்தது என் முறை வந்து. உங்களோட அனுபவத்தை கொஞ்சம் சொல்றீங்க. எல்லாருக்கும் வணக்கம். காவல்துறையில் பணியில் சேர்ந்து ஒரு 23 வருஷம் இருக்கும். இது வரைக்கும் நம்ம அந்த எக்ஸசைஸ்க்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு 4-5 வருஷம் கண்டினியூவாக மணிமுத்தாரில் இருக்கும்போது பண்ணியிருக்கோம். அப்படியே விட்டாச்சு. ஆனால் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 70 கிலோ 75 கிலோவில் தான் அப்படி நார்மலாக இருந்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 90 கிலோ வரைக்கும் நம்ம உடம்பு ஏறிடுச்சு. தூங்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் எப்போ தூங்குன்னு எனக்கே தெரியாது. என் ஒய்ஃப் வந்திருக்காங்க. நைட்டு 1 மணி தூங்குவேன். காலையில் மேக்ஸிமம் ஒரு 6-7 மணிக்குள்ளார எழுந்துட்டுருவேன். ஆனால் இப்போ அப்படி இல்லை.
ஒரு 20 கிலோமீட்டர் நான் கடந்து வரணும். ஒரு 5:50 தான் அங்கே கிளம்புவேன். ஆனால் என்னால் நீங்கள் சொல்லி திரும்ப முடியாத ஒரே ஒரு விஷயம் என்னோட வேலை மட்டும்தான். ஒரு 20 நிமிஷம் நான் 4 மணி நேரத்தில் அந்த ரயில்வே கேட்டை கூட்டியிருந்தாலும் எப்படியா காசு பண்ணி வந்துடுவேன். அந்த டைமிங் மட்டும் தான் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு விஷயம். மற்றபடி கோவம் கொஞ்சம் ஓரளவுக்கு குறைச்சிட்டேன். இங்கே இந்த இதுக்கு வந்ததுக்கு முன்னாடி பேக் பெயின் பார்த்தீங்கன்னா உள்ளே வரும்போதே சொல்லிட்டு தான் வந்தேன். பேக் பெயின்னா அந்த மாதிரி ஒரு வலி எனக்கு யாருக்குமே தெரியாது. எனக்கு பேக் பெயின் இருக்குது, என் ஃபேமிலிக்கே தெரியாது. அந்த மாதிரி ஒரு மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். வலியோட தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். இங்கே உள்ளே வரும்போதே சாப்பிட்டு சொல்லிட்டு வந்தேன். அண்ணன் சொன்ன மாதிரி 3வது பேஜ் இல்லை, நான் எத்தனை பேஜ் வந்தேன்னு எனக்கே தெரியாது. வருவேன், பணம் கட்டுவேன், ஒரு 3 நாள் வருவேன், ஒரு 5 நாள் வருவேன், ரிட்டர்ன் போயிடுவேன். ஃபஸ்ட்டு வந்த பேஜ் ஒரு 56வது பேஜில் வந்தேன் நினைக்கிறேன். அப்போ மட்டும் ஒரு 40 நாளைக்கு ஒரு 20 நாள் வந்திருப்பேன். ஆனால் நல்லா பண்ணிட்டு போனேன், கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கூப்பிட்டு வந்துருந்தேன். அவங்க எல்லாம் மாவட்டத்துலாம் அங்கேருந்து தான் வந்திருந்தாங்க. இப்போ இந்த பேஜ் வந்து நான் இதுக்கு மேலே என்னோட அதாவது ஒரு டெட் எண்ட் மாதிரி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நான் என் உடம்பை நான் பார்க்கலன்னா என் பையனை வந்து எங்கள் அப்பா எனக்கு என்ன வழியை கொடுத்தாரோ அதை நான் அவருக்கு கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக. ஏன்னா எங்கள் அப்பா வந்து நல்ல உழைப்பாளி, எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. ஒரு 14-15 வருஷம் பக்கவாதத்தில் வந்து படுத்தாரு. ஆனால் எனக்கு அண்ணன் எல்லாருமே இருந்தாலும் எனக்கு அந்த வலி வந்து கொஞ்சம் அதிகம். அவங்க ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகிறதா இருக்கும், அவர் பாத்துக்கு கூப்பிட்டு போகிறதா இருக்கும், பெட்டில் இருந்தார். இந்த கஷ்டத்தை நான் அவனுக்கு கொடுத்துடக்கூடாது. ஏன்னா எங்கள் அப்பா எனக்கு கொடுத்த கஷ்டம் இல்லை, அது ஒரு அவரை பார்க்கறதுக்காக எனக்கு கொடுத்த ஒரு இதுதான். இருந்தாலும் நான் என்னன்னா என்னோட வேலையும் பார்த்துக்கிட்டு அதையும் பார்த்து எங்கள் அம்மாலாம் ரிட்டையர்ட் ஆகி டீச்சர் 15 வருஷம் அவங்க எந்த ஒரு நல்ல இடத்துக்கும் போகல. எங்கள் அப்பா உயிரோட இருக்க வரைக்கும் எங்கேயுமே வெளியே போக முடியாது. கூட பக்கத்துல இருந்தாங்கன்னு யாராவது இருந்தாங்க. நான் அந்த ஒரே ஒரு எண்ணம் தான் இருந்துச்சு. என்னை பார்த்து எனக்கு இன்னொரு ஆசை என்னன்னா, நம்ம இந்த நேரத்தில் நம்ம எக்ஸசைஸ் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா என் பையனும் அதே மாதிரி ஆயிடக்கூடாது. கொஞ்சம் நம்ம அந்த இடத்துக்கு நம்ம கூப்பிட்டு போகணும். ஆனால் வந்து அவன் கரெக்டாக தான் இருப்பான். நான் சத்தமிட்டு இருப்பேன், ஓடு வை ஏதாவது ஒன்று பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ நான் இது வீட்டில் போய் இருந்தோம்னா கண்டினியூ பண்ண முடியாது. ஐயா சொன்ன மாதிரி யோகா தொடர்ந்து செய்கிறதுக்கு ஒரு யோகா வேணும்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுதான் அதை தான் நான் பண்ணணும். ஏன்னா இந்த இடம் அந்த குருமடம் வந்து எப்படிப்பட்ட ஒரு மனுஷன் உள்ளே வந்தாலும் சரி, இந்த கேட்டை தாண்டி நம்ம உள்ளே வரும்போது அது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸு தனி தான். அது ஒரு அமைதி, அது வேற எங்கேயுமே கிடைக்காது. அது மாதிரி எல்லாம் அவங்க வந்து எல்லாரையும் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களோட பார்வை வந்து எல்லாரோட மேலேயும் இருக்கும். ஆனால் அமைதியாக போவாங்க, கடந்து போவாங்க. ஆனால் அவங்க கண்ணு வந்து நம்மகிட்ட பேசிட்டு போவோம். ஒரு செகண்ட் தான் பார்ப்பாங்க. நம்ம எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தாலும் ஒரே ஒரு செகண்ட் பார்த்துட்டு போவாங்க. இந்த இடம் கொடுத்தது அவங்க இந்த இடத்தோட இது. அதுக்கப்புறம் இந்த எக்ஸசைஸ் முடிச்சுட்டு ஒரு 2 கிளாஸ் தண்ணி இந்த இடத்துல குடிச்சிட்டு போவோம். அது எப்போயும் அது எந்த குறையுமே இருக்காது. அது நம்ம அதை குடிச்சு போகிற தண்ணி அன்னைக்கு ஃபுல்லாகவே நமக்கு ஒரு புத்துணர்ச்சி தான். இதில் சொல்ல போனால் நீங்கள் எங்களுக்கு கிடைச்சதெல்லாம் ஒரு பெரிய வரம் தான். நீங்கள் எல்லாருமே லைஃபோட இன்னொரு இடத்துக்கு நாங்கள் கொண்டு போகிறோம். எங்களோட அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் போகிறோம். பேக் பெயினுங்கிறது சொல்ல முடியாது. நான் எப்போ தூங்கணும் அதான் நைட்டு 12 மணி 1 மணி ஆகும். எவ்வளோ தெரியும், அவ்வளோவே முடியாது. அவளுக்கு ஸ்கூலில் டீச்சர் தான். அவங்க என்னன்னா வரும்போதே ஒரு கதவை திறந்து விடாம அந்த வலி எதிர்த்து வந்துட்டு வரும்போது நானும் அதுக்கப்புறம் 1 மணி நேரம் முடிச்சுட்டு தான் காலையில் ஒரு 5 மணிக்கு திரும்ப எழுந்துச்சு 4 பேருக்கு எழுந்துச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு இங்கே வரணும். ஆனால் இங்கே பக்கத்தில் இருக்கவங்களுக்கு இது வந்து பெரிய வரப்புசாரம். யாருமே இதை வந்து மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நான் இன்னொரு பேச்சு அவ்வளோ தூரம் வந்து வரணும்னா எனக்கு ஆண்டவன் வந்து ஒரு நல்ல கிஃப்ட் கொடுத்தாங்கன்னா இந்த 40 நாளும் எனக்கு ஒரு சின்ன நாய் கூட உள்ள வந்து விடலை. அப்படி ஒரு என்னோட பார்வை ரோட்டில் தான் இருக்கும். ஒரு செகண்ட் கூட எங்கேயுமே பார்க்க மாட்டேன். பார்த்துட்டோம்னா நம்ம லைஃப் போயிடும் அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனால் இது கண்டினியூவாக அந்த 20 கிலோமீட்டர் என்னால் கடந்து வர முடியுமான்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்போ நல்லா படிச்சுட்டேன். ஓரளவுக்கு எனக்கு நல்லா ஓரளவுக்கு நல்லா ஏறிடுச்சு. இங்கே லோக்கலில் இருக்கவங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி கஷ்டப்பட்டவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க உறவினர்கள் இருந்தாங்கன்னா இது ஒரு வரம். இந்த வரத்தை நம்ம வந்து யூஸ் பண்ணிடணும். எல்லாரும் ரொம்ப நன்றி. நன்றி. பொன்வானம் வெண்மணிக்கு பொன்மாலை இந்த ரம்மியமான மாலை வேளையில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி.
பிறந்து சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த நம் தாய் தமிழை வணங்கி என் உரையை துவங்குகிறேன். யோகாவின் சிறப்பு பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இப்போ மனிதன் எங்கிருக்கிறான் என்பதை தெரிந்து கொள்வோம். ஒரு செல் உயிரியாய் தோன்றி பல செல் உயிரியாய் பல்கி தாவரமாய் உருப்பெற்று விலங்காய் உருமாறி மனிதனாய் பரிணாமம் வளர்ச்சி பெற்று விண்கலங்கள் படைத்து விண்ணை தொட்டு விட்டான் மனிதன். ஆனால் மனிதம் விண்ணை தொட்டதா? நம்மில் உள்ளிருக்கும் விலங்கு மறைந்து மனிதம் விண்ணை தொட்டதா? இன்றைய நவீன உலகில் அறிவியல் வளர்ச்சி பெற்றிருக்கிறது, ஆடம்பரம் பெருகி இருக்கிறது. ஆனால் அன்பு குறைந்து உறவுகள் குறைந்து ஆரோக்கியம் சிதைந்து விட்டது. இத்தகைய ஒரு இக்கட்டான நவீன உலகில் நம் மனதையும் உடலையும் நம்மளுடைய நலனையும் மீட்டெடுக்க இருக்கும் ஒரே கருவி உண்டெனில் அது யோகா மட்டுமே. உலகத்தில் யோகாக்கென்று ஒரு சிறப்பான ஒரு நூல் இருக்கிறது என்றால் அது தமிழில் மட்டுமே. அது திருமந்திரம் என்று படைக்கப்பட்ட, திருமூரால் படைக்கப்பட்ட மகா மந்திரம் மட்டுமே. அவருடைய கவிதையை கொண்டே என் உரையை துவங்குகிறேன். உடம்பால் அழியில் உயிரால் அழிவர், திறம்பட மெய்ஞானமும் சேரார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன் உயிரை வளர்த்தேன் என்றார். ஸோ நம்ம உடம்பு தான் மிகப்பெரிய சிறப்பு. எவ்வளவு கருவிகள் படைத்தாலும் நம்ம உடம்ப கண்டிப்பா மனிதனால படைக்க முடியாது. ஸோ இறைவன் கொடுத்த ஒரு அழகான படைப்பு மனிதன். அந்த மனித உடலை நம்ம பேணி காத்தா கண்டிப்பா நம்ம உடலை பார்த்துக்கிட்டா நம்ம மனசை பார்த்துக்கோ, நம்ம வாழ்க்கையை பார்த்துக்கோ, எல்லாமே வளம்படும். இன்னொரு வார்த்தை சொல்லுவாரு, உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் சொல்லுவாரு. நம்ம கோயிலுக்கு போகும்போது நம்ம வந்து குளிச்சுட்டு போறோம், இல்லை கோயிலுக்கு போன உடனே முகங்கால் கை கால் அலும்பிட்டு தான் உள்ள போறோம். ஆனா நம்ம மனசை எத்தனை நாள் நம்ம தூய்மைப்படுத்துறோம்? ஸோ நம்ம மனசை தூய்மைப்படுத்துறதுக்கு நமக்கு இருக்கிற மிகப்பெரிய கருவி பிராணாயாமம், தியானம், இதுதான். ஸோ இது எல்லாமே தமிழ்ல வகுக்கப்பட்டதாலோ என்னவோ இதை வந்து நம்ம எல்லாரும் தமிழர்கள் மறந்துட்டோம். ஆனா மேற்கத்திய நாடுகள் இதை வந்து போற்றி வளர்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு மேற்கத்திய நாடுகள் எல்லாம் யோகாவை அவ்வளவு பெரும் அருப்பொருளா பார்க்கறாங்க. நம்ம வந்து குறைந்த அளவுலேயே அதை வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். இதுதான் உண்மை. அதாவது சில நேரங்களில் உண்மை கசக்கும், அதை நம்ம வந்து உணர்ந்துதான் ஆகணும். ஸோ உண்மையா நம்ம வந்து என்னைக்கு யோகாவை வந்து உணர்றோமோ அன்னைக்கு கண்டிப்பா நம்முடைய உடல்நலம் மட்டும் இல்லை, மனநலமும் மீட்டெடுக்கப்படும். அதனால நம்ம குடும்பம் நலமும் மேற்கும் டெஃபினட்டா வந்து மேலே போகும். ஸோ நம்ம ஐயா பேசும்போது சொன்னாரு, அவங்க அப்பா எவ்வளவு சிரமப்பட்டாரு, அதனால நான் என்னுடைய குழந்தைக்கு அந்த சிரமத்தை கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானும் அந்த நிலைமையில இருந்தேன். என்னோட அப்பா வந்து தலைமையாசிரியர் இருந்தாங்க. பல்வேறு மாணவர்களை வளர்த்தெடுத்த அவர் கடைசி காலத்துல தன்னுடைய உடல்நிலையினால கிட்டத்தட்ட 5 வருடங்கள் வந்து படுத்த படுக்கையா இருந்தார். ஸோ அப்போ வந்து அதுக்கு வந்து என்னுடைய தாயாரும் பக்கத்திலே இருந்து என்னோட தம்பியும் பார்த்துக்கிட்டாங்க. என்னால் வந்து பொருள் மட்டும் தான் கொடுக்க முடிஞ்சது. நான் வேற வேற ஊர்ல இருந்ததுனால அப்பப்போ போக ஒரு துணை மட்டும்தான் புரிய முடிஞ்சது. ஸோ இவ்வளவு கடினங்கள் வந்து ஒரு குடும்பத்துக்கு வருதுன்னா அதுக்கு காரணம் ஒரே ஒரு ஆளோட உடல்நிலை கெட்டு போறதுனால அந்த குடும்பமே துன்பப்பட வேண்டியது. அது 1 மாதம் 2 மாதங்கள் நீடிக்கிறது இல்லை. சில நேரங்கள்ல வந்து பல வருடங்கள் கூட அந்த குடும்பம் வந்து தோண்டு போக வேண்டியது இருக்கு. இன்னைக்கு தெரியும், இன்னைக்கு இருக்கிற மருத்துவ பற்றி. நீங்க வந்து ஒரு மருத்துவமனைக்கு உள்ள போயிட்டீங்கனாலே உங்க பர்ஸ்ல இருக்கிற அத்தனை ரூபாயும் பிடிக்கிட்டு தான் வெளியில விடுவாங்க. வேற வழியே கிடையாது. நம்ம வந்து போகும்போதே நம்மளுடைய ஒரு தலைமுறையுடைய உழைப்பை அங்க அடகு வச்சுட்டு தான் நம்ம வெளியில வர முடியும். அப்படிதான் இன்னைக்கு மருத்துவம் இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட மருத்துவமனைக்கு நம்ம போகணுமா இல்லை நம்மளாவே நம்ம உடம்பை பார்த்துக்கணுமான்றத நம்ம தான் முடிவு பண்ணணும். வைகரை பனித்துறையால் மனதை தூய்மைப்படுத்தும் யோகா, விடியலின் பொற்கதிராய் வாழ்வை மேம்படுத்தும் யோகா, மூச்சு காற்றில் இசை பிறக்கும், தியானத்தின் அமைதியில் ஆன்மா விழித்திடும். இதுதான் யோகாவோட சிறப்பு. இன்னும் மேல சொல்லணும்னா உள்ளம் எனும் கடலை அமைதிப்படுத்த உதிக்கும் நிலவு யோகா,
நம் வாழ்வில் ஒவ்வொரு நொடியிலும் துடிக்கும் வேதம் யோகா. ஸோ யோகான்றது ஒரு வேதம் தான். நமக்கு கிடைச்ச ஒரு புவியியல் அமைப்பு உலகத்துல வேற எங்கேயுமே கிடைக்காது. தமிழ்நாடு மாதிரி ஒரு சிறந்த மனித இனம் வாழ்வதற்கான ஒரு இடமும் கிடையாது. அதனாலே என்னவோ இங்க 18 சித்தர்கள் தோன்றி அவர்கள் அற்புதமான கலைகளை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. பல்லாயிரக்கணக்கான வருடங்களா நாகரிகத்திலையும் சரி வாழ்வியல்லையும் சரி உலகத்துக்கே சிறந்த எடுத்துக்காட்டா இருந்த இடம் நம்ம தமிழ்நாடு. ஆனா இன்னைக்கு நம்ம மேற்கத்திய நாடுகளோட பழக்கங்களையும் அவங்களுடைய உணவு பழக்கங்களையும் அவங்களுடைய நேர அட்டவணையும் பயன்படுத்துறதுனால நம்மளுடைய ஆரோக்கியம் சீர்கெட்டு போச்சு. ஸோ ஆரோக்கியம் கடவுள் நமக்கு ஏற்கனவே அருளி இருக்காரு. ஆரோக்கியம் வெளியிருந்து வராது, நம்ம உடம்புல இருந்து தான் வரும். ஸோ நம்ம உடம்பும் மனதும் ஒருமுறைப்பட்டு செயல்பட்டா ஆரோக்கியம் என்று நிலைத்து இருக்கும். இந்த யோகாவில் கிடைக்கிறது என்னன்னா, நமக்கு உடல் உறுதி பெறும், மனம் அமைதி பெறும், இதையும் இறைவனோடு இணையும். இதுதான் யோகாவோட மேன்மையான வாழ்க்கை. இந்த வாக்கியத்தை பயன்படுத்தி அனைவரும் மென்மேலும் இந்த யோகாவால பயனடையணும். நீங்க மட்டும் இல்லாம உங்களுக்கு தெரிந்த உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் இந்த பயனை எடுத்து சொல்லுங்க. இந்த இடத்துல நமக்காக அருமையாக திருமூலவே நம்ம வீரபாக ஐயா நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. சரியா? கடவுள் ஏதோ யோசிச்சிருக்கான். 1000 வருஷம் முன்னாடி 2000 வருஷம் முன்னாடி இருந்தவங்களுக்கு திருமூலர்னு ஒருத்தர் அனுப்பணும். இப்ப இந்த நவீன உலகத்துல யார் மூலமா அதை பார்க்கிறதுன்னு சொல்லித்தான் ஐயாவை அனுப்பி வச்சிருக்காரு. அதுக்கடுத்து வழிகளையே அடுத்து ஒருத்தர் வரணும் இல்லையா? அதனால கண்ணன் அனுப்பி வச்சிருக்காரு. கவிதை மட்டும் உள்ளது யோகா பத்தி அருமையான விளக்கம். இந்த மாதிரி 2 சிறப்பான குருகிட்ட நம்ம யோகா பயில்றது மிக சிறப்பு. யோகாவோட நுணுக்கங்களை மட்டும் சொல்லி தர்றது மட்டும் இல்லாம நம்மளுடைய வாழ்வை மேம்படுத்துறதுக்கும் ஐயா மிக சிறப்பான கதைகளை சொல்லுவாரு. அப்போ என்னுடைய சிறு வயது ஞாபகம் தான் வரும். நான் சின்ன வயசுல படிக்கும் போது எங்க அப்பாவுக்கு ஆசிரியர் அவர் ஓய்வு பெற்று டியூஷன் எடுத்துட்டு இருந்தார். அவர் பேர் கூட எனக்கு தெரியாது. ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா ஊர்ல சாய்பாதியார் தான் சொல்லுவாங்க. அவர் மாற்று மதத்தை சேர்ந்தவர். ஆனாலும் எல்லா குழந்தைகளுக்கும் மகாபாரத ராமாயண கதைகளை சொல்லுவார். அந்த ஞாபகம் தான் எனக்கு வரும். ஒரு புளிய மரத்தரையில அவர் வீட்டுக்கு பின்னாடி உட்கார வச்சு குழந்தைங்களுக்கு பாடம் எடுக்கிறதோட சேர்த்து கதைகளை சொல்லி கொடுப்பாரு. அதே மாதிரிதான் இங்கேயும் யோகா எடுக்கிறதோட மட்டும் இல்லாம பல்வேறு சிறப்பு கதைகளை நம்ம சொல்லி நம்ம மனசை அப்படியே தூய்மைப்படுத்துவாங்க. அந்த மாதிரி ஒரு அழகான இடத்துல மிக சிறப்பான குரு கிட்ட யோகா பயின்றதுக்கு நான் பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் தான் பண்ணியிருந்தேன். நான் இந்த யோகாக்குள்ள ஏன் வந்தேன்னா, எனக்கு ஒரு சகோதரி சொன்னாங்க அவங்களுக்கும் அந்த மூச்சுல பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கும் கடந்த ஒரு 2 வருடம் அதுக்கு முன்னாடி எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, நான் டெக்ஸ்டைல் வேலை செய்யறேன், 26 வருடங்களா பணியாற்றுறேன். அதனால என்னவோ அந்த மூச்சுல கொஞ்சம் பிரச்சனைகள் வந்தது. அப்போ தெரிவும் அறியாது முடிவும் தெரியாது மயங்குது எதிர்காலம் அப்படின்ற ஒரு நிலைமை வந்துச்சு. என்னடா பண்ண போறோம்? தொடர்ந்து இதே மாதிரி மூச்சுல பிரச்சனை இருந்தா மற்ற வலிகள் எல்லாம் கொஞ்ச நேரம் இருக்கும், போயிடும். ஆனா மூச்சுல இழைப்பு வந்தா மட்டும் ஒவ்வொரு நொடியும் அடுத்த செகண்ட் மூச்சுல போதும் உங்களுடைய உயிர் துடிக்கும். அதனால என்னுடைய எதிர்காலமே போயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும்போதுதான் இங்க வந்தேன். ஸோ அந்த மூச்சு பயிற்சி இல்லையா, அந்த மூச்சு பயிற்சி என்னை திரும்ப மீட்டெடுத்து கொடுக்குது. ஸோ அந்த நன்றி கண்டிப்பா நம்ம தமிழுக்கும் நம்மளுடைய யோகாவுக்கும் இருக்கு. தமிழும் யோகாவும் இணைந்தால் கண்டிப்பா உடல் உறுதி பெறும், மனம் அமைதி பெறும், இதயம் இறைவனோடு இணையும் என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்வேன். அருமையான விளக்கத்தோட நல்ல கவிதையும் அருமையாக வாழப்படி நம்ம காதுக்கு ஒரு இனிமையான ஒரு கவிதையும் அருமையாக கோவிந்தர் சார் அவங்க நன்றி சொல்லுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு பேக் பெயின் உண்டு, அந்த பிரச்சனை இப்போ இல்லை. அது மாதிரி காலையில் அம்மா 6 மணிக்கு எழுப்புவாங்க, ஒரு 10 மணி நேரம் பொறுக்கட்டும்பேன். இப்போ அந்த பிரச்சனைலாம் இல்லை, காலையில் 5:15 முடிச்சிடுவேன்.
இந்த முயற்சி இருந்தாலே போதும் நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னுக்கு போயிட்டு போகிறது. நாங்களாம் வரதுக்கு வேண்டி அவங்க உட்காந்துருப்பாரு, எழுந்திரிக்கவே மாட்டாராம். அவர் சொன்னாரு அம்மா சொன்னாங்க எந்திரிக்கலாம் போற எந்திரிக்க மாட்டாராம். வந்து இப்போ கிளாஸுக்கு வந்ததுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சொல்லாம சார்பா காட்டு 6 மணிக்கு உள்ளே கொண்டு வந்திருந்தாரு. 5:50 வந்திருப்பாரு. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி எனக்கு முட்டோடி அதிகமாக இருந்தது. இப்போ முட்டோடி ஒரு பாதிக்கு மேலே குறைஞ்சிது. அதுக்கப்புறம் சமணக்காலம் கூட்டி சாப்பிட மாட்டேன். கால் இட்லி தான் உட்காந்து சாப்பிட்டு இருக்கேன். இப்போ சமணக்காலம் கூட்டி தான் வந்து சாப்பிட்டு இருக்கேன். ப்ரெஷரும் கொஞ்சம் ப்ரெஷர் குறைஞ்சிருக்கு. ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. கோபம் குறைஞ்சிருக்கு. அதனால எல்லாரும் யோகா நல்லா பண்ணுங்க. இதுதான் செய்வனாலே தெரியல. ஆனால் இவ்வளோ செஞ்சு எல்லாமே எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. இந்த உலகத்தில் வந்து நல்லா பேக் பண்ணலாம் வழியெல்லாம் இல்லை. எல்லாமே உட்காந்தே தான் இருப்பேன். கிளாஸில் படிச்சுட்டே இருக்கும். பேக் பண்ணலாம் ஒரு கிளாஸ் எல்லாம் மாமா தான். அவன் தான் ஃபர்ஸ்ட் டே அறிமுகம் கொடுத்துருக்கான். அவங்க வா அப்படின்ட்டு அதுக்கு நான் அதை வந்திருக்கே மாட்டேன். காலையில் எழுந்திரிக்கிறதே 8 மணிக்கு போனால் எடுத்துருப்பேன். மாமனா காலை மாதானே என் கூட்டத்தையும் கூட்டு வந்து படைக்க வச்சுருக்கோம். நன்றி மாமா. 4-5 பேர் தான். எல்லாத்துக்கும் வணக்கம். நான் என் தம்பி வந்தால் தான் அவன் எனக்கு சின்ன வயசுலேருந்து ஆசை வரணும்னு. ஆனால் வேறு வாய்ப்பே கிடைக்கல. என் தம்பிகிட்ட நான் சொல்லிகிட்டே இருந்தேன். ஆனால் எனக்கு புரியாத வழி இருந்தால் நான் வரலடான்னு சொல்லியிருந்தேன். இப்போ சார்கிட்ட சொன்னாங்க. சார் வந்து புரியாத வழிக்காக தான் இங்கே வர்றது, அதை சொல்லுங்கள் சரி பண்ணிடலாம் அப்படின்னாங்க. நான் வந்து எனக்கு இப்போ புரியாத வழி இல்லை. ரெண்டாவது என் வீட்டுக்காருக்கு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால் ஆன்ஜியோ பண்ணியிருக்கு. அதில் எனக்கு ரொம்ப பயம் வந்துச்சு. ஆன்ஜியோ பண்ணி ஸ்டென் வச்சுருக்காங்க. சரி நம்மளுக்கு அடுத்து இந்த மாதிரி எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்ற பயத்தில் என் பையனையும் வந்து சேர்த்தேன். தயவுசெய்து கொஞ்சம் அமைதியாக வந்து அவங்க பேச கொஞ்சம் கவனிச்சு போங்க. தம்பி மூலமாக தான் வந்தேன். என் பையனையும் நான் அதில் சேர்த்துவேன். நானும் வந்து சேர்ந்துட்டேன். எனக்கு வந்து ஹாஸ்பிட்டல் போகக்கூடாது. சார் சொன்ன மாதிரி தான் ஹாஸ்பிட்டல் போகக்கூடாது. எனக்கு வந்து உடற்பயிற்சி செய்யணும் அப்படின்றது வந்து அதில் ஒரு இது கிடையாது. என்னாலையும் சார் சொல்லும்போது எனக்கு பயிற்சி நம்மளால் செய்ய முடியுமா அப்படின்றது நிறைய நான் சார் சத்தியமாக முடியாது சார், உங்களால் மட்டும்தான் சார் முடியும் அப்படின்னு நான் நிறைய வாட்டி அவர் சார் செய்யும்போதே நான் சொல்லியிருக்கேன். ஆனால் முயற்சி பண்ணியிருக்கேன். இப்போ வஜ்ராசனத்தில் நேரம் உட்காரவே முடியலை. ஆனால் இப்போ நான் வீட்டில் இருக்கும்போதும் உட்காந்து பழகிறேன். தம்பி நீ வீட்டில் இருக்கும்போதே ட்ரை பண்ணிகிட்டே இருக்கு, நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். நானும் அதை ட்ரை பண்ணுறேன். இப்போ எனக்கு உட்கார முடியுது. எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். நான் நிறைய பயிற்சி நான் என்னால் செய்ய முடியும் நான் நினைக்கவே இல்லை. நான் செஞ்சேன். இப்போ 2 நாளாக நான் செஞ்சுருக்கேன். இது நம்ம மனசுல இருக்க சின்ன ஒரு நெகட்டிவ் தான். முடியுமா 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 அப்படிங்கிறது இங்கே கேட்டால் முடியும் அப்படிங்கிற ஒரு மாற்றாங்க. அந்த முடியுமாங்கிற எண்ணத்தை வந்து மனசுல இருந்து தூக்கி தூரம் எறிஞ்சிடணும். நமக்கு எப்போதுமே எந்த செயல்வாங்கதான் ஒன்லி பாசிட்டிவ். முடியும், முயற்சி பண்ணி பார்ப்பேன், செய்ய முடியும் அந்த ஒரு எண்ணம் மனசுக்கு தோணணும். அது இருந்தாலே உங்களால தாராளமாக வந்து முடியும். வந்து இங்க 100% எல்லாத்தையும் வந்து செய்ய வைப்போம். ஆனா என்ன அப்படின்னா இன்னைக்கு நீங்க பண்ணீங்கன்னா நாளைக்கு நான் பண்ணுவோம். அவ்வளவுதான். ஒரு நாள் பண்ண சில பேருக்கு உடம்பு நல்ல ஒத்துழைப்பு, சில பேருக்கு ஒத்துழைக்காது. ஏன்னா நம்ம உடம்பானது பாத்தீங்கன்னா வந்து அப்படியே வந்து சுகமா உட்கார்ந்தே பழகிக்கிட்டோம். அதனால நமக்கு வந்து செய்யும் போது சில பயிற்சி செய்யும் போது நமக்கு சின்ன ஒரு வழிகள் இருக்கும். அந்த சின்ன வழியை நீங்க பொறுப்படுத்திக்கிட்டீங்கன்னா பின்னாடி ஒரு பெரிய வழியை தடுக்கலாம். அது மட்டும் எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு வந்து ஒரு 4 மாதம் முன்னாடி ஒரு சைடு ஃபுல்லாகவே மதவாத தன்மை வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போனப்போ பிளட் சர்க்குலேஷன் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே வந்தப்புறம் என் பாப்பாவே தூக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. தூங்குனா திரும்பி மதவாத தன்மை வருது. ஆனால் இங்கே வந்தப்புறம் 1 மாதம் பண்ணதுக்கப்புறம் நல்ல சேஞ்சஸ் இருக்குது. பாப்பாவை எவ்வளோ நேரம் தூக்கினாலும் இப்போ எனக்கு மதவாத தன்மை வரலை. அது யோகா வாங்கலாம். நன்றி நன்றி.
அனைவருக்கும் இங்கே மாலை வணக்கம். என்னோட பேர் இந்துமதி. நான் வந்து 5வது பேஸ் வந்து அட்டன் பண்ணியிருக்கேன். எனக்கு இங்கே வரதுக்கு முன்னாடி கால் வலி ரொம்ப குதிங்கால் வலி நிறைய டாக்டருக்குலாம் காட்டி சரியாகல. கடைசியாக இங்கே யோகா வந்தப்போ எனக்கு கால் வலி வேலை சுத்தமாக இல்லை. கண்டினியூவாக 5 பேஸ் வச்சுருக்கேன். உடம்பு ரொம்ப நல்லா இருக்கு. நான் ஓரளவு என் ஹெல்த்தை பார்த்துப்பேன். இருந்தாலும் யோகா படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. அதை கண்டினியூவாக கற்றுட்டு இருக்கேன். என்ன தவிர எல்லாருமே எங்கிட்ட மாற்ற சாப்பிட்றாங்க. நான் மட்டும் இது வரைக்கும் ஹாஸ்பிட்டல் போல கிட்ட ஒரு 10 வருஷமா ஹாஸ்பிட்டல் போனது இல்லை. நல்ல ஸ்போர்ட்ஸாக இருக்கிறேன். அதனால என்னோட உடம்பை நல்லா பார்த்துக்கவும் செய்வேன். அது கூட எனக்கு யோகா பண்ணுறப்ப இன்னும் நல்லா இருக்குது. நான் ஒரு ஹாஸ்பிட்டல் இல்லாத லைஃப் எங்கள் வீட்டில் நான் மட்டும் தான் இருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மற்ற எல்லாரும் நோயோட கஷ்டப்படுறாங்க. எல்லாருமே கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு இடம் இவ்வளோ கம்மியான காசுல கிடைக்கவும் செய்யாது. நமக்கு இந்த மாதிரி கற்று தரவும் மாட்டாங்க. வெளியிடங்கள்லாம் அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குது. நம்ம சும்மா ஒரு வாட்டி ஒரு டாக்டர் போயிட்டு வந்தாலே கரெக்டாக எடுத்து இல்லாமல் போக முடியாது. தலைவலியும் போனாலே 500 ரூபா வேணும். ஆனால் இங்கே சார் வந்து நமக்கு நிறைய விஷயம் சொல்லித்தராங்க. சாரும் நிறைய மனசு சம்பந்தமான நிறைய விஷயம் சொல்லி தருவாங்க. எனக்கு ரொம்ப கோபம் வரும் முன்னாடிலாம். இப்போ எனக்கு இந்த யோகா மெடிடேஷன் பண்ண அப்புறம் கோவம்லாம் நல்லா குறைஞ்சிருக்கு. எனக்கு கூட ஒரு அமைதி இருக்குது, நல்லா இருக்குது, ஹெல்த்தாக இருக்குது, ரொம்ப ஆக்டிவாக இருக்கேன். எல்லாரும் கண்டினியூ பண்ணுவேன். எவ்வளோ முடியாத யோகா தான் நமக்கு சொல்லி தருவாங்க. கண்ணன் சாருக்கு அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் வந்து ஒரு ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தேன். நான் வந்து 1 மாதம் தான் ஆகுது. ஃபர்ஸ்ட்லேயே ஜாயின் பண்ணலை. பாடலிங்க ராஜா என்னோட ஃப்ரெண்டோட பையன், அவன் வந்து யோகா கிளாஸுக்கு போகிறேன்னு சொன்ன உடனே அவங்க அம்மா எனக்கு தகவல் சொன்னாங்க. அதனால தான் நான் வந்தேன். பிந்தி தான் வந்தேன். ஏற்கனவே 50வது பேஜில் நாங்கள் யோகா சாஸ்திரம் படித்தோம். ஆனால் கண்டினியூஸாக பண்ணிட்டு தான் இருந்தேன். இடையில கொஞ்ச நாள் பண்ணலை. அது இப்போ ரொம்ப டிப்ரெஷன் ஆனோடனே தான் வந்தேன். அது இப்போ ரொம்ப நல்லா இருக்கு. இன்னும் அடுத்த பேஜ் வர முடியாது. அது அடுத்த பேஜ் கண்டினியூஸாக என்ன செய்வேன், வருவேன். நான் பலன் பெற்ற மாதிரி எல்லாரும் என்ன செய்யணும், இந்த யோகாவை கற்று வாழ்க வளமுடன் வாழ்ந்து வயலாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிமா, நன்றி. எங்களுக்கான நிகழ்ச்சி கிடையாது. உங்களை ஊக்கப்படுத்தவும் உங்களுக்கு கிடைச்ச இன்பமும் மற்றவங்களும் இதை கேட்டு பயன்பெறணும் ஒரே நோக்கத்தோட அந்த கிளாஸ் நடத்த போறோம். இதுக்கு பணம் விரைவாகும். பணம் விரைவான பரவாயில்ல, நமக்கு வந்து மக்கள் விழிப்புணர்வு ஆகணும், இந்த பயன்பெறணும் அப்படிங்கிற ஒரே காரணம் தான். ஆனால் இன்னும் மக்கள் வந்து விழிப்புணர்வு வரலன்னு நினைக்கிறேன். என் பார்வைக்கு வந்து இதில் கிட்டத்தட்ட 51 நபர் இருக்காங்க அந்த அணியில். வந்து 51 நபர்ல புக்கு எடுத்துட்டு பாதி புக்கு இருக்கு. அப்போ எத்தனை நபர் வரணும்னு பார்த்தது? பாதி புக்கு அப்படியே இருக்குது. வந்து அவங்களோட அனுபவத்தை சொல்லும் போது உங்களுக்கு ஒரு கொஞ்சம் மனசுக்குள்ள ஒரு உற்சாகம் ஏற்படும். ஐயா கோவிந்ததாஸ் ஐயா அருமையான கவிதை மட்டும் உள்ளது, யோகா பற்றி அருமையான விளக்கம், அவங்களுக்கு கிடைச்ச இன்பம் என்ன இன்பம் கிடைச்சது அப்படி சொல்லும் போது மனமாற்றம் நிறைய வருது. இந்த மாதிரி இது பகிர்ந்துக்கிற போது எங்களுக்கு பெரிய சந்தோஷம். நீங்க குடிக்கக்கூடிய ஒரே பெரிய கிஃப்ட் எப்படின்னா, இந்த குடிக்கல ஒரு அன்பு வார்த்தை சொல்லி செலுத்துறீங்களா, நான் வந்ததுக்கு அப்புறம் இதை பயன்பட்டு இதை வந்து பயனடைந்தேன், எனக்கு மனசு ஆரோக்கியம் பார்த்து சந்தோஷப்பட்டு சொல்றீங்களா, இதுதான் எங்களுக்கு ஒரு கோடி ரூபா கொடுத்த மாதிரி. இந்த யோகா பற்றி சின்ன விளக்கமும் அதோட விழிப்புணர்வு பற்றி உங்களுக்கு வந்து முன்னணி உரையாற்றுவாங்க சார். வந்து நீங்க சொல்லுகின்ற ஒவ்வொரு இதையும் பார்க்கும்போது அந்த மாதிரி சில வெளியில் எப்படி விஷயம் அப்படி யார் முக்கால்வாசி வந்து இந்த வெஹிக்கிள் பெயின் பற்றி சொன்னாங்க. வெஹிக்கிள் பெயின், பேக் பெயின் அந்த மாதிரி சொன்னாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டல் எப்படி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து சொன்னா இந்த சுகரை பற்றி யாரும் சொல்ல தெரியல. இவரோட ஆயிரம் ஆயிரத்தி இருபத்தி சாதாரண 1920 அங்கே யாரும் சொல்லாமல் தெரியல. இது ரொம்ப முக்கிய ரொம்ப மிகாசியா பார்க்கணும்னு சொன்னா சமீபத்தில் கைவிட்டு எல்லாரும் இந்த ஹார்ட் தான் ஷட் வச்சிருக்கேன், இந்த மாதிரி ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணி ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணிட்டு இங்கேருந்து ஒரு நரம்பு எடுத்து இங்கே வச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க. ஐயா காலத்தில் ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி அது மாதிரி பேக் பெயின், இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு பெயின் வருது சொல்லலாம். முக்கியமான அது காரணம் என்ன சொன்னா, பாடி வந்து ஜெனரலாக அந்த கால் குஞ்சால் வெளியிடுறதுலாம் முக்கியமான என்ன காரணம் அப்படிங்கிறதுனா, பாடி வந்து ஓவர் ஹீட் ஆகுது, ரொம்ப வீக்னஸ் ஆகிடும். அது உங்களுக்கு தெரியாது.
நீங்கள் அறியாமல் தூரம் நடந்துக்கிட்டே இருக்கீங்க. இந்த மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் உனக்கு பேசுவீங்க, கோப்புடுவீங்க, இந்த மாதிரி பயப்படுவீங்க. அது எல்லாரும் உங்களுக்கு முடிவே இருக்கு. ஆனால் என்ன செய்யும் இன்னும் செய்யும். அதான் அந்த உணர்ச்சி பசுறது, கோவப்படுவி, பயப்படுவி, இந்த மரண பயங்கிறது ஜெனரலாக எல்லாத்துக்கும் இருக்காது. மரண பயங்கிறாங்க ஜோசிக்காரர்கிட்ட ஓடலாம், இந்த மாதிரி டாக்டர்கிட்ட ஓடலாம். அது பற்றி இல்லைன்னு வச்சுருக்க எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கிறோம். கடவுளை பார்த்தா வச்சுருக்காரு. மரண பயத்தை கொடுத்த உடனே சத்தமே இருக்காரு. அவனுக்கு குளிச்சு போயிடுவாங்க, எனக்கு ஒன்றுமே என்ன செய்ய அப்படின்னா தான் போகிறத விட நம்ம இது எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவோமேன்னு தான் நினைக்கிறேன் ஒழிய தான் போகிறத பற்றி கவலையே பண்ணேன். எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவோமே, நான் இவ்வளோ இதெல்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லுவேன். ஆனால் அந்த மரண பயம் பதவி, அறியாமை, அகங்காரம், ராகத்வேஷம், மரண பயம், இந்த அஞ்சு நம்ம சித்தத்தை கேட்கக்கூடியது பதவி யோக சுத்தத்தை சொல்லுவாங்க. இந்த அஞ்சையும் நீங்கள் மாற்றி அமைக்கக்கூடியது யோகம். நல்ல தெரிஞ்சுக்க. இப்போ யோகாவில் இப்போ ஒருத்தர் வந்து நிறைய இப்போ ஒருத்தராக சொன்னீங்க, பெரிய ஒருத்தராக குறைஞ்சிட்டு சொல்லிங்க. ஆனால் நீங்கள் வந்து எழுதிதான் சரி, நாளைக்கே அதை குறைஞ்சிருமான்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். நாளைக்கே எனக்கு செடி நட்டிட்டு நாளைக்கே பழம் வச்சிருமான்னு கேட்க கூட குறைஞ்ச எல்லாம் யோகாவில் போனால் உடனே குணமாகி சொல்றாங்க, இங்கே சார் குணமாகலன்னு சொல்லி கொஞ்சம் இந்த கடைசி நாளை வந்து கேட்டக்கூடாது. ஏன்னு கேட்க உடனே பழம் வைக்கக்கூடிய விஷயமே கிடையாது. செஞ்சு பிடிக்க இன்னைக்கு நான் போவேன். நான் 57க்கு போகிறேன், 54க்கு போகிறேன். இன்னைக்கு நான் செஞ்சுட்டே இருக்கேன். எனக்கு வந்து இந்த மாதிரி நோய் தாக்கி சொன்னாதான் ஒரு அங்கே நான் போக மாட்டேன். உங்களுக்கு அதிகம் கேட்கக்கூடாதுக்காக போகிறேன். போன மேலே போனாலும் பரவாயில்ல, நோட்டீஸ் விட்டாலும் பரவாயில்ல, நான் அங்கே போக முடியாது. நான் அடிக்காது போய் ஜாலியாக பேசிட்டே இருக்குது. ராஜா ஸ்கூல்ல பையன் ஏன் நோட்டீஸ் எதுக்கு பாதிக்க மாட்டேன். அவன் கிடக்கு சார் எது சார் இப்படி சொல்லிங்க மரண பையன் சொல்லி நினைப்பீங்க. அது வளர்ந்து நமக்கு வந்துருமோ யாரையா சாகலை, எல்லாரும் செத்து போறாங்க, ஒரு ஆளா உயிரிழந்து சொல்லுங்க பார்ப்போம். ஏன் நீங்க பயப்படணும் அப்படின்னு என்ன கேட்டா, நீங்க அவ்வளவு தூரம் உங்களை பயந்து நரம்பு தளர்ச்சி வருகிறதுனாலே எல்லா பயமும் நரம்பு தளர்ச்சி தான் மூளைக்கு விஷத்தை போடுறாங்க. மூளைக்கு இருக்க போகாமல் இருக்கிறதுனால தான் உணர்வு நரம்பு வேலை செய்ய மாட்டேன். இது பேசிக்கே தெரியும். நீங்க வந்து பயமா இருக்கு அது இருக்கு அப்படின்னு சொன்னா நரம்புக்கு இருக்குமா அது ரொம்ப சரியாயி. அப்போ வந்து இந்த ஒட்டு ஒட்டம் சரியில்லை. இப்போ மழைக்கு தண்ணி விட முடியாது, தினம் தண்ணி பார்த்துட்டு சடத்துல அந்த இடத்துக்கு போவோம். அப்பப்போ தண்ணி விட்டு கொஞ்சம் இருந்த பொருள் செடியா வளர்றதுன்னு கேட்டால் அது எப்படி போவோம்? அதுதான் அங்கே உறுதியுமே இல்லை. அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ அந்த பெரிய முறைய முக்கியத்தில் ஆமரவர்கள் சரி அருமையான அந்த வாட்டை எடுத்து இங்கே வாட்டை வச்சு 1 வருஷம் வச்சாலும் அப்படியே இருக்கும். அந்த தண்ணி எடுத்து வீட்டில் வச்சுருந்தா 1 வருஷம் பார்த்தாலும் அப்படியே அவ்வளோ தீவிரம். இங்கே இருந்து பாருங்க ஆனாத வரும்போதே வேற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு சின்ன வேலை போது கேட்கவே வேண்டாம். ஒரு இன்னும் அங்கே சிவகாமி இருக்கிறவங்க என்ன ஆகுமே தெரியும். அது ஏன்னா அவளுக்கு நாலு பார்க்கறது நம்ம தான் வேற இருக்குது. ஏன்னா காட்டுல மிருகங்களோ எவ்வளவு தெரிய குடிக்கலாம் செய்யல, நம்ம தான் அவ்வளவு நான் குடிக்கிற தண்ணியை எப்படி பாய் கொடுத்தேன் பாருங்க. பரிகாரம் பரிகாரம் அண்ட புதிய பேணி தண்ணியை கூட நாசமாட்டாங்க. பெற்ற அப்பா அம்மாவுக்கு ஒழுங்கு சோறு போட்டாலும் அங்கேயே எல்லாம் நடந்துடும். அங்கே போட்டு மிதி வந்து பரிகாரம் செய்யலாம். அதுக்கு 5000 ரூபா 6000 ரூபா கொடுத்தாங்கன்னா குறைப்பு இல்லை. இப்போ நான் அங்கே சொன்னேன் எல்லாரும் நீங்கள் அடிக்கிறது வேண்டியது அதுவும் தெரியும். என் பழப்பு கிழிச்சான்னு சொல்லுவார். ஆனால் நீங்கள் வந்து எதுவும் செய்ய குடிச்ச தண்ணி சுவாயப்படும். உங்களுக்கு தண்ணியுடைய அருமை நான் வந்து நீங்கள் இந்த சிவகாந்த மாவட்டத்தில் அந்த அப்போ போனேன்னு இப்போ பக்குவத்து கூட தான் அந்த வரை போகணும்னு சொல்லி தெரியும். ராமநாதபுரத்தில் ராமபுரம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் பானையெல்லாம் கொண்டு போய் ஒரு பள்ளத்தில் இறங்கி அங்கேயும் தண்ணி கொண்டாடுவாங்க. அப்போ நான் பாவனா சார் பார்த்தா அந்த விட கடவுள் நமக்கு எவ்வளோ அருமையான அதை கொடுத்துட்டு இவங்க அவ்வளோ இருக்க கொடுத்துட்டு எடுத்துட்டு போய் அந்த தண்ணியை போகலாம். ஏன்னா அவ்வளோ கஷ்டம் இங்கேயே. நீ இதை சொல்லியில இந்த மாதிரி இருக்கா தண்ணி நமக்கு வந்து
அதனுடைய அருமை தெரியும். அமெரிக்காவில் கொலராடோன்னு ஒரு ஆறு ஓடு, கொலராடோ அப்படின்னு ஒரு ஆறு. அது வந்து நேச்சர் மேகன்னு சொல்லி கிராண்ட் இந்த மாதிரி கிராண்ட் கேனின்னு சொல்லி விடையாது. மலை உச்சி அந்த மலை உச்சியில் ஏற்றி நம்ம பார்க்கலாம். போனோட அது இருந்து வச்சுருக்கோம். அதில் இருந்து கீழே பார்த்தா ஒரு தூரம் தள்ளி பார்த்தா அந்த ஆறு வந்து போடு மாதிரி கொலராடோ ஆறு. அதை இறங்கி பார்க்கறதுக்கு ஹெலிகாப்டர் வச்சுருக்கலாம், நடந்து போய் பார்க்கலாம். ஆனால் நடந்து கூட ரொம்ப தூரம் போகணும், ரொம்ப நேரம் ஆகிடும். நாங்கள் ஒரு 4 மைல் வரை அதிலெல்லாம் போய் இறங்கி போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேலே இறங்கி இன்னைக்கு காலையில் போய் இறங்கி போய் மேலே இறங்கி 2 நேரம் ஆகிடும். அந்த அப்புறம் அப்படின்னு கிட்ட போக முடியல, தூரம். அந்த கொலராடோ ஆற்றில் உள்ள தண்ணியை 40 மாகாணங்களுக்கு அங்கே பயன்படுத்தாங்க. அந்த தண்ணி கை போட்டு கொண்டாந்து 40 மாகாணம். அமெரிக்காவில் இருக்குன்னா 3 டைம் இருக்கும். இங்கே டில்லி டு கன்னியாகுமரி வரை ஒரே டைம் தான். அங்கே அமெரிக்காவில் 3 டைம் தான். எவ்வளோ பெரிய கண்டியாக இருக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி இருக்கும் பொழுது அது தண்ணி இருக்கும்போது ஆனால் என்ன நான் இதை சொல்ல வரேன்னா, அந்த தண்ணியில் போய் எவனாவது கையை கால கழிவு சடாச்சு விட்டுருவோம். எவன் போவான்? இங்கே சொல்லுது இங்கே வந்து தண்ணியை எப்படி அருமையாக பாதுகாத்து அதோடைய அருமை தெரியும். நான் ஒவ்வொன்றையும் நான் தண்ணி இருக்கும். ஏன் கேட்டீங்கன்னா, நீங்கள் உங்களோட விஷயத்துக்கு வந்து இந்த தண்ணியுடைய விஷயம் கேட்டீங்கன்னா, தண்ணி குடிக்கணும் அடிக்கடி எதை சொல்றேன்னா, உங்களுடைய விஷயத்துக்கு வந்து வாட்டர் ரொம்ப அவசியம், ஆக்சிஜன் ரொம்ப அவசியம். இந்த 2 உருவம் இருந்தால் பெட்ரோல் இருக்கும். இங்கே நீங்கள் எப்போ தண்ணி நிமிச்சா தான் அப்போ மாதிரி குடிக்கீங்க, இல்லை போய் குடிக்க மாட்டீங்க. இப்போ சொல்லிக்கிறதா முடியும், தினம் குடிக்காது. லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக குடிப்பாங்க. ஒரு ஸ்டோன் ஃபார்ம் ஆகாது, ஸ்டோன் ஃபார்ம் ஆகாது. வாட்டர் சாதாரண ஒரு பேசிக் விஷயம் தான். இது கூட நமக்கு தெரியல. இப்போ வெயிட்லோஸ் வெயில் வருது எப்படின்னா, நீங்கள் நின்றுட்டே வேலை செய்வீங்க. அந்த நின்றுட்டே வேலை செய்யும்போது உங்களுக்கு நாளாகினா அந்த ஓவர் ஹீட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கீழே உள்ள அந்த பெட் வந்து மறுபடியும் வந்து மேலே ஆடும். அப்போ அந்த நரம்புகள் வந்து வெயிட் வந்து வாட்ஸ் அது வந்து என்ன செய்யும் கேட்டீங்கன்னா, அது வந்து எதுக்குன்னா இந்த மடமும் இப்போ மேலே வரும், ஒரு அடுக்கடுத்தாடி மடமும் மேலே ஏற்றி தான் அது யாரும் வெயிட்ஸ் வந்து அப்படியே ஏற்றி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஆட்சி கொண்டு வந்து காற்று வந்து பியூரிஃபிகேஷன் படி லங்ஸுக்கு வந்து லங்ஸ்லேருந்து பியூரிஃபிகேஷன் ஆகி மறுபடி காற்றுக்கு வந்து எல்லா இடத்துக்கும் சப்ளை ஆகும். இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் நல்ல உள்ள தள்ளிடுவோம், எல்லாத்தையும் உள்ள தள்ளிடுவோம், எப்படியும் போங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சாப்பாடு நீங்கள் வந்து அறியாமல் நிறைய கொழுப்பு சேர்க்கணும். கொழுப்பு தெரியாமலே நிறைய நீங்கள் கொழுப்பு சேர்க்கணும். கொழுப்பு சேர்க்கறது தப்பில்லை, ஆனால் செஞ்சிடும். கொழுப்பு சேர்க்கிற அளவுக்கு இல்லை, அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணார். முக்கால்வாசி போன் தான் படிச்சே கட்டாங்க, வேலை செய்யல. அப்போ வந்து எங்கே செஞ்சோம். அப்போ அந்த கொழுப்பு என்ன செய்யலாம், படிப்படியாக சேர்ந்து அந்த ரத்தப்பாயம் திக்காச்சு. அப்போ ரத்தப்பாயை திக்காகும் பொழுது அது வந்து அந்த எலாச்சி தண்ணி இறந்து. அப்போ என்ன செய்யும் கேட்டீங்கன்னு சொன்னால், இந்த மாதிரி வந்து அந்த ரத்தமானது அந்த ரத்தப்பாயை வச்சு உள்ள போகும். ரத்தக்குழாய் போக ரத்த கரெக்டாக ஆட்டிக்கு ஒரு நிமிஷத்துக்கு 70 சொல்லி ரத்த போடுங்க என்ன ஆகும், எவ்வளவு மிச்சம் இருக்கா ஒரு மீ. 2வது கொழுப்பு நிறைய ரத்தத்தை சேரும்போது அந்த ரத்தமானது திக்காது. இப்ப ரத்த குழாயும் திக்காயிருக்கு, ரத்தமும் திக்காயிட்டுனா ஒரு மேல போகலாம். இந்த மாதிரி வந்து இந்த இது தெரியாம தான் 3/4 பேர் டாக்டர் போய் ஆக்கிக்கலாம். அதுக்கெல்லாம் வராம இருக்கணும்னா செலவே இல்லாத ஒரு வீட்டில் யோகா பேசுறாங்க. நீங்க படிச்சுட்டு தான் இந்த ரூபாய் வைக்கிறீங்க, உறவு தினம் செய்திக்கு ரூபாயாவது கேட்கல, உங்க வீட்டில் செய்யலாம். ஆனா அந்த நீங்க செய்யவே மாட்டீங்க. சரிங்களா? இந்த மாதிரி தான் செய்யுது. கடவுளெல்லாம் கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லல, கும்பிடுங்க. அதே ஆகுது அதுக்கு திருவள்ளுவர் ஏற்கனவே இந்த மாதிரி எப்படி இருந்துச்சுன்னா, காய குழப்பனை காயின் நாடனை காய ஜெயத்தே எங்கு தேடி திரியுது, காயத்து நின்ற கருத்தையாதே கேட்டார். அவர் அப்பே சொல்லிக்கிறேன், உள்ள இருக்கே அப்படின்னு காண வேண்டும் என்று நீ கடவுளை ஏங்கி ஆணவமதல்லவோ அறிவில்லாத மாதிரி வேண்டுமென்று ஈசன் அதை நெய்யுடைய கைக்கு
தானுவான் இந்த சீடன் தான் சிவராகுனி இங்க இருக்காரு ஏன் வெளியே கேட்டேங்க. அதனால நீங்க வந்து அதுக்கு வழி தெரியும் சொன்னா இந்த பயிற்சி செய்யும் போது என்ன செய்வீங்கன்னா கட்டாயம் நீங்க ஆரம்பத்தில் ஏன்னா நீங்க சிறு வயசுல இந்த எக்ஸசைஸ் பாலில வந்து இப்ப வந்து இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்து பாலில போறது ஒரு கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஏற்கனவே நான் ஒரு 9 தடைகள் சொல்லியிருக்கேன். இப்ப மறுபடியும் அதை ஞாபகப்படுத்த ஒரு செய்யும் நோய் ஒரு தடை. நீங்க நோயை காரணம் காட்டி யோகா செய்யாம இருக்கீங்க. அது யார் காரணத்தை நீ சொல்லவே மாட்டீங்க. எந்த நோய்க்கு நான் நாளைக்கு வரப்போறேன்னு சொல்லிக்கா நீங்க சுகர் வந்து நான் நாளைக்கு வரப்போறேன் நீ டாக்டர் எடுத்து சொல்லியிருக்கா, இல்லை ப்ரெஷர் சொல்லியிருக்கா, இல்லை கேன்சர் சொல்லியிருக்கா, ஒண்ணுமே சொல்லவே கிடையாது. நீங்க கண்டனத்து உட்கார்ந்து வந்து ஐயோ போச்சு அம்மா போச்சேன்னு இங்க வழி அங்க வழி எனக்கு இந்த மாதிரி சொல்லுவது போகும்போது எனக்கு சத்தியம் பண்ணி போயிடுவேன். சத்தியமா நான் யோகாவை ஒழுங்க செய்வேன். உங்க மேல நாட்டு சாமி மேல ஆனந்த் நம்ம நாட்டு ஏப்பா ரொம்ப உண்மையா சொல்லிக்கிறத நம்ம யோகாவை நம்பிடுவோம். நான் நம்பித்தாங்க உடனே நல்லா எப்படி சுற்றியே போறோம்னு யாருக்கு லட்சம் ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு சொல்லிடுதா உடனே ஒரு அவருக்கு வயசுல அப்பவே யோகா படிச்சிருக்கான். அவன் எனக்கு முன்னால இருந்தா ஒரு அம்மா கூட முன்னால எங்கேயோ பார்த்தமா இருக்கா எனக்கு அவளை ஞாபகம் பார்த்தமா இருக்கேன். அவன் எப்படி இறங்க தெரியுமா? சின்ன உள்ளதான் கம்மின்னு வேணா இப்படி நொட்டி நொட்டி இறங்குனா எனக்கு தான் தெரிஞ்சு நோட்டி யோகா தான் படிச்சல. அவன் எடுத்து எது முன்னாலே பார்த்து எனக்கு தெரியக்கூடாது முன்னாடி நடந்திருக்கான். அது எனக்கு கடவுள் விட மாட்டேன். இந்த மாதிரி அதை கூட்டி நான் அதனால இறங்கி 10 மணி இறங்கி விடுங்க நான் விடுவிடு இறங்கி ஏன் நீ நோட்டு சார் உங்களுக்கு செய்யாமல் இருக்குதா நான் வேகமாக போறாங்க ஏன் பயப்படுங்க நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் அதுதான் செய்யலாம் இருக்கேன் சார். இப்போ என்ன ஒரு போது ஃபங்க்ஷனே ஆகலை இல்லை இப்போ ஃபங்க்ஷனே ஆகலை. இப்போ யார் இந்த மாதிரி இப்போ இன்னும் அவர் சாலை எவ்வளோ இந்த மாதிரி நான் எதுக்காக சொல்ல வரேன் நான் போகிற அதனால கொஞ்சம் ஒரு நூற்றி பேச்சு என்னத்தையா ஒன்று இப்படி சொல்லிருந்தேன். என் முன்னாடி மண்டிய முடியாது செய்ய மாட்டேன்னு என்ன செய்யும் அந்த மாதிரி. ஏன்னா நாங்கள் முந்தினா அவங்க பஜாருக்குள்ளே போகும்போது என் மேலே வருவாங்க. வரும்போதே சில பேர் சாப்பிட்டு ஆம்பிட்டமே என்ன மாதிரி சொல்லணுமேங்கிற சார் என்ன சார் வணக்கம்லாம் சொல்லுவாங்க. உடனே என்ன எப்படி யோகாலாம் செய்யலாம் அப்படின்னு நான் ஏன்டா எப்போ சொல்லுது சார் நான் அப்பப்போ செஞ்சுடுவேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ வேலை இருக்கு சார் சொல்லுவேன் ஒழுங்கா செய்யா உங்களுக்குதான் நல்லது அப்படின்னு கடைசியில் பார்ப்பேன். இவன் எழுதினா சார் போய் எண்ணி கண்டோடனே கூட்ட மாற்ற ஆரம்பிச்சாங்க. நான் அதையும் பார்த்துட்டேன். இங்கேருந்து பார்க்கவும் தான் தெரியுமே எங்க செய்யலான்னு சொல்லி உடனே பார்த்தோடனே இந்த வாழ்க்கைன்னு சுற்றி சுற்றி மறுபடியும் என் முன்னாடி வந்து விடுவேன். வாங்க புரியலான்னு சொன்னாட்டா எனக்காகலாம் நீங்கள் செய்யாதா நீ எல்லாருக்கும் தான் ஒரு தடவை காத்தா கொடுத்தது காத்தா கொடுத்து நீ சொல்லி நான் கேட்கல நான் உண்மையே சொல்லலை நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லுவேன். நான் எதுக்காக சொல்ல வரேன்னு சொல்லலாம் அடிக்கடி நான் ஞாபகப்படுத்த கிடக்கும் உடலில் திரும்புவர் அழகாக சொல்லுவார். கைதி அழகு முறைன்னு சொல்லுவார். அவர் அழகா எல்லா அக்கறை சொல்லி போயிட்டு நம்ம தான் தமிழை சொல்லியிருக்கேன். இங்கிலீஷில் சொன்னா இங்க விளங்காது சொல்லி தமிழை சொல்லியிருக்காரு. இவங்க இங்க எங்க ஏன் தமிழை சொன்ன இங்கிலீஷில் சொல்லிக்கிற யாரும் கேட்க அவரையும் தமிழ் அழகா சொல்லி அந்த மாதிரி திருவள்ளுவர் எங்கே தவங்கிறது நோய் ஒன்றும் உண்மை செய்யாமல் அதே தளத்திற்கு ஒன்னா தேர்தல் ஒன்றாலையாக எண்ணி தளத்தால் இங்கே இவர் என்ன சொல்றா கிடக்கும் உடலில் கிடல் இந்திரியம் அடக்கல் உருவவனே தானே அமரன். அமரன் உங்களை உயர்த்தி சார் நீங்க இல்லையா அங்கேயே நீ கொண்டு போகாதீங்க நாங்கள் கீழே கற்போம் அவர் கிடக்கும் உடலில் கிடல் இந்திரியம்
அடக்கல்வது நாளைய விடைக்கு சொல்ல விடைக்கு இறங்கி இங்குற மேலும் சிந்தை நடக்கும் 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 அடையே இது எதை சொல்றா உன்னுடைய மனமும் உடலும் இந்த பயிற்சி செய்யுமானால் நீ அமர்னா இருக்கலாம். ஆனா செய்யலே சொன்னா பெருசா வேலை போய் பெருக்கி அப்படின்னு அதுக்கு அடுத்த என்ன சொல்லுவா சொன்னா அடுத்த சொல்லி அடக்கெடுக்கை பேர் அஞ்சில்லாத அடக்கடக்கு என்பது அறிவு சொல்ற அடக்கடக்கு அறிவில்லாத அடக்கி பயிற்சி அடக்கி மூச்சு அடக்கி பயிற்சி செய்யலாம் அவன் அடக்கக்கூடாது செய்யணும் அப்படின்னு சொன்னா அப்படி நீங்க அடக்கவே செய்யுங்க ஒரு ஜலமாயிரும். அதனால சரி அனுபவம் கிடையாது பயிற்சி பண்ணீங்க அற்புதமா இருக்கலாம். அது அடுத்தால மூணாவது என்ன சொல்றாரா எனக்கு என்ன அடக்கறிவு அடக்கு 5 அடக்கும் அமர்வு 5 இல்லைங்க யாரும் எல்லாமே அடக்கல இங்க இருந்து அடக்க முறைங்கிறது. அதனால 5 அடக்கி அச்சேதனமா இருந்துச்சு அப்படின்னா நீ வந்து உங்கள்கிட்ட அடக்க அடக்கன்னு சொல்லிக்கா பயிற்சி அடைச்சிருக்குன்னு சொன்னா நீ ஜனமா இருக்காதீங்க. 5 அடக்கா அறிவறிஞ்சீங்க 5 அடக்காமலே இந்த பயிற்சி கூட ஒன்னே அறிந்தீங்க அழகா சொல்லியிருக்க. அதுக்கு அடுத்த இருக்கிறா முளைக்கு எழுபது 9 வேகம் ஆணவமரம் கண்மம்பரம் மாயாமரம் 3 இருக்கு. இது உங்களை பாடா படுத்து அதான் அடக்க சொல்லுவாரு அடக்க எழுபது முளைக்கு 9 வேகம் அடக்க அறிவித்து கோட்டையை கொடுத்தீங்க அறிவு அப்படி கொடுத்த. ஆனா அவன் அந்த யானை என்ன செய்யுமா அந்த 3 சேர்த்து என்ன செய்யுமா அந்த உங்க இயற் கட்டுப்பாடுகள்லாம் வெளியே போச்சுன்னு சொன்னா இந்த கரும்பு போன்ற உடலை சுற்றி நீக்கணும். அப்ப நீங்க வாழ்க்கையில முன்னேறவே முடியாது அப்படின்னு. அதனால எதுக்கு சொன்னா இந்த பயிற்சியில ஒரு குணங்கள் மாறும். சுந்தர் இந்த பயிற்சி நீங்க செய்யணும். பயிற்சி செய்ய என்ன ஆகும் சொன்னா அப்படி ஒரு அற்புதமான ஒரு ஆற்றலை நீங்கள் பெற முடியும். அனுபவத்தில் நல்ல இப்போ சார் எனக்கு தான் என்ன சார் கிடைக்க போகுது அப்படின்னு நீங்க சொல்லலாம். நீங்க நல்ல தெரியுங்க யாருக்கையே சொல்லிங்க யோகம் செய்வதற்கு ஒரு யோகம் வேணும் அந்த யோகத்தை தொடர்ந்து செய்வதற்கு ஒரு யோகம் வேணும்னு சொல்லிங்க. அது ஏன் அதனால நான் சொல்ல கேட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அறிவியல்நாதரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். அந்த அறிவியல்நாதரை பற்றி தெரியணும். இப்போ நான் சொல்ல அது யோகாக்கு ஒரு பாட்டில் சொல்லுவேன். என்ன சொல்றாருன்னு கேட்டேன்னா அந்த பாட்டு வந்து ரொம்ப அருமையான அறிவியல்நாதருக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும். இந்த மாதிரி நான் வந்து ரொம்ப மோசமா அலைஞ்சேன். புறமே திரிந்த வெட்டடித்து புறமே திரிந்த எண்ணெய் ஒட்டடித்து உள்ளவன் மாசெல்லாம் வாங்கி சொல்லுவேன். விட்டடித்து புறமே திரிந்த எண்ணெய் ஒட்டடித்து உள்ளவன் மாசெல்லாம் வாங்கி சட்டொக்கம் ஆற்றினான் தன்னையும் என்னையும் பட்ட உத்தது வாங்கி வாழ்வும் சிறக்கலை வாழ்வும் சிறக்கலை அப்படின்னு சொல்லுவேன். என்ன அர்த்தம் சொல்றேன்னா நான் கண்ட மாதிரி அலைஞ்சிட்டு இருந்தேன் கண்ட மாதிரி அலைஞ்சிட்டு இருந்தேன். ஆனால் இறைவன் என் மீது கருணை உண்டு உள்ளவர் வாசல்லாம் என்னை எடுத்த வாசலாம் அப்படி வாசலும் நானும் அவனும் ஒன்றாயிட்டோம். இங்க வியாபாரம் ஒழுங்கா நடந்தது அப்படி அவனே இறைவனாக இறைவன் நீ அங்க போன இங்கே எங்கே இறைவன் எப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க ஒரு உதாரணம் சொல்றாங்கன்னா அந்த மாதிரி அருகிரின்னு சொல்லி அவங்க அம்மா அப்பா கிடையாது அவன் அம்மா சின்னமா சின்ன பிள்ளைல அவ்வளவு சில ஒரு அழகுன்ற அழகு அப்படி அழகா இருப்பானா. அதனால வசதி இருக்கு. அதனால அம்மா சின்னவாழ்த்து எங்க போய் அவங்க அக்கா இது 2 பேருமே அழகா இருப்பாங்க. அந்த மாதிரி வளர 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 கேட்காங்க இதுக்கு வந்து படிப்பு இல்லை. ஆனா எல்லாத்தையும் அப்படி போய் ஜாலியாக செஞ்சு அம்மா சுட்டு தர வேண்டிய ஜாலியாக தர வேண்டியது பள்ளிக்கு போகிறேன் சொல்ல வேண்டியது இப்படி அப்படியே போய் ஏழு சீசனவே ஆகிட்டார். காமம் வெகுளி மயக்கி ஊங்கி நாமும் கருப்பார் திருவள்ளுவர் அதில் வந்து எழுதினா பெண்கள் விஷயத்துக்கு ஆட்டம் சாமி திருவண்ணாமலை இங்கே எவ்வளோ பெரிய சாமி இருக்காரு. இப்போ பௌர்ணமி தூரம் பார்த்து அடிச்சு விட்டு சொல்லுவது
இந்த வாங்கி எந்த கூட்டத்தில் பௌர்ணமி நிறைய போஸ் முட்டாய் கொடுத்து சாமிங்க அந்த மற்ற சாமியெல்லாம் முட்டை போஸ் கொடுக்க மாட்டாரு போனா அவங்க அங்கே போறாங்க கூட்டலாம் நானே சாதாரண போய் திருவண்ணாமலை போய் சுற்றிலாம் கொடுத்துருவோம் வீட்டில் சுற்றி உள்ள உடனே தனியாக போய் சாமியெல்லாம் அறுபது இருந்தா அப்புறம் உங்களுக்கு சட்டம் சொல்ல முடியும் ஏன் திருப்பி அதையும் புத்தியில் அடிச்சுக்கணும் என் பையனை சொல்லுவேன் பையன் கூட இருந்தே வரேன் இங்கே வாங்க நான் எப்பவுமே கீழ்த்திருப்பேன் நடந்தா போவேன் சாமி ஊட்டி நடந்தா போவேன் நீ நடத்தியா கிட்ட பையன்கிட்ட நீங்க நடக்கும்போது நாங்க நடக்க மாட்டோமா அப்படின்னா சரி அப்போ நீங்க வாங்கப்பா திருப்பி தாக்கி போகலாம் அப்படின்னு சொல்லி உடனே போனேன் அவன் எதுவுமே பக்கத்து நாங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு கட்டிட்டு இங்கே இருக்க அந்த அடிவாரத்துக்கு போகிறதே ஒரு 3 கிலோமீட்டர் போகிறோம் வெயில் வேற இனி பார்த்து நீ முடிச்சான் அதனால போன உடனே சரி நான் சத்தமே அப்படியே பேச சம்பந்தம் பண்ணி தான் வந்துட்டு அப்படின்னு ஏரியா போனோடனே ஏரியா அதுக்கப்புறம் செங்குத்த யாரா அங்கே தான் கதையே அந்த திருப்பதியில் அந்த செங்குத்தில் வந்து ஆகிட்டா நேரம் வீவான் இந்த செங்குத்தில் போட்டு தன்னால தர நடைவான் இது இவருக்கு சின்ன பையனாக கேட்கிறா இவருக்கு எப்போ வந்து வீரம் பேசியிருந்தான் பார்த்தா இப்போ காரில் போயிடுவான் காரா ஈராது பேசுவதில் ஒழுங்கா இந்த மாதிரி தான் சேரணும் அப்படின்னு சொன்னோடனே பழிய பிடிச்சி ஏறி 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 மேலே வந்துட்டு அவனுக்கு தலையை சுற்றி வேலை சொன்னையே இன்னும் 15 கிலோமீட்டர் போகணும்பா அவனுக்கு அப்பவே இப்போ பஸ் கிடைக்காதா பஸ் ஸ்டாண்ட் அந்த பக்கம் ஒப்பந்தப்படி அப்படின்னு ஒரு கூட்டி போய் பார்த்தா அன்னைக்கு பார்த்து பெருடு சேவையா அது இப்படி சொல்லியாது அது ஒரு சாமி முன்னாடி வந்து நிற்காது அது பார்க்கவே ரொம்ப புரியுமா பார்த்து ஒரு அதுக்கு வந்து முக்கிய லட்சம் அடிச்சு இப்போ வந்து விடிய விடியா படுக்காத ரூம் அவங்க மேலே கிடையாது அங்கே கண்ட இடத்துல படுத்து அழைச்சி படுத்தா போதான்னு சொல்லிட்டு போய் எல்லாம் விட்டு அது சொன்னான் பஸ் கொஞ்சம் போய் நட வேற வழி வேற சுற்றி ஆக்கிறது அதனால சத்தப்படாத உட்காந்து எழுதி யசிப்பான்னு நினைச்சா அது எனக்கு அது பேசி ஏதா படிப்பா ஏதா வந்தோடனே சொன்னேன் திருவண்ணாமலை பஸ் பாருங்க அங்க உங்களுக்கு ஒரு கூட்டம் கிடையாது சாதாரண சைடு திருவண்ணாமலைக்கா விஜயகாந்த் நடந்து வச்சிருக்காங்க அதெல்லாம் சரியா இருப்பாங்க திருவண்ணாமலை ராத்திரி 11 மணிக்கு அவருடைய 5:30 மணிக்கு ஒரு பஸ் ஏறி பார்த்தோன்னா பஸ் தான் இருக்கு ரூமெல்லாம் காலி பண்ணிட்டு படுத்தோம் அப்படி கரெக்டாக ராத்திரி 11:30 மணிக்கு திருவண்ணாமலை போய் அழைச்சாங்க அப்படி நான் வந்து போய் ரூம் எடுத்து அப்படியே காலையில் 5 மணிக்கு எழுதினா ஒளியில் இருந்துக்கிட்டேன் உடனே உடனே படுத்த வைத்தான் காது எழுப்பி வாரம் சொல்லிட்டு பண்ணலாம் இருக்கு எந்த ரூட்ல நடக்கணும்னு தெரியல புதுசா வந்திருக்கோம்ல கரெக்டாக வச்சுருக்கேன் செட்டு நடக்கணும் எங்கே ஆரம்பிச்சு இங்கே முக்கியம்னு தெரியாமல் போய் சொல்லிட்டு ஏறி கட்ட வடக்கே போங்க அப்படின்னா போய் அந்த ஒரே ரூட்டுக்கு வந்து ரொம்ப பஸ் வருவோம் பெங்களூர் ரூட்டுக்கு வந்து ரொம்ப பஸ் வருவோம் நாங்கள் ஒரு ஆள் கிடையாது சாதாரண டைம் உடனே போயிட்டு ஒவ்வொரு சாத்தனி சாப்பாடு ஏற்படும் அதுக்கப்புறம் நம்ம ரமண் மகரிஷி ஒவ்வொன்றா அப்படி பார்த்துட்டே போய் படிச்சு ஒரு 14 கிலோமீட்டர் தான் நாங்கள் கரெக்டாக போய் சுற்றி சாமி மட்டும் சாமி முன்னால கூட்டமே இப்போ அந்த திடீர் பைக்கு தந்து அது ரூபாங்க இதுக்கு தான் தலை போய் சீக்கிரம் போவான் அந்த டைத்தில் இந்த கட்சியில் நான் அப்போ நான் போய் சொல்ல போய் சாமியை போயிட்டு வரோம் உடனே அந்த பாதாள அதில் போய் அங்கே ரமண மகரிஷி வந்து இருக்காது எல்லாரும் வைத்திய பைத்தியம் அந்த பட்டு அப்படியே அங்கேயே தரிசனம் இந்த பூச்சிலாம் கழிச்சு அவருக்கு மேலே சேஷாதி சுவாமி வந்து அவரை வெளியே கூட்டு வந்து தலைவிட்டு மாதிரி இதாகிட்டார் அதான் 2 அடுத்தடுத்து ஒரு சேஷாதி சுவாமி வந்து விசேஷமான சார் அதெல்லாம் போய் ஒவ்வொரு போய் சில அனுபவங்கள்லாம் போயிட்டு வந்து நான் இதுக்கு ஏன் சொல்லுவாங்கன்னா இவ்வளோ போயிட்டு வந்து அவங்க பையங்க அப்போ நான் யோகாவில் இருந்ததுனால இது இப்படி சொல்லி அதே மாதிரி தான் அந்த அனுமதி வந்து இருக்கிறதுனா அந்த நேரத்தில் ரொம்ப சந்தோஷமா ஜாலியாக இருக்கும் பழத்தை கூட அந்த அவன் அம்மை வீட்டோட பணம் கூட கரைஞ்சி பணம் கிடையாது ஆனால் அவருக்கே தெரியாது அப்போ அவர் கேட்டால் அதெல்லாம் அம்மா அவங்க அப்பா சொன்னா அந்த பெண்கள் இருக்கிறவங்க அந்த வீசிய கூட எவ்வளோ குழந்தைகள் இவரால் உயர்ந்த பெண்கள்லாம் எடுத்துட்டாங்கன்னா
ஆனா இருந்தா இப்ப என்கிட்ட வரவே நீங்க வரக்கூடாது. இதுக்குள்ள எனக்கு எங்கன்னா மேலாம் இருந்துச்சுன்னா புதுசாச்சு. ஏன்னா எப்ப நம்முடைய சக்தி அதிகமா வெளியே போயிட்டோ அப்ப நம்ம உடல் ரொம்ப மாற்று. ஆனா யோகா பயிற்சி செய்யும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது நீங்க தெரியும். அந்த மாதிரி பயிற்சி ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் அந்த சக்தி குறைஞ்சிட்டு சொல்லுவாங்க. அது இந்த யோகா பயிற்சியில மறுபடியும் காம்படிஷன் பண்ணலாம். அந்த அலட்சியே மாத்தலாம். இது அனுபவம் உண்மை. அதே மாதிரி இவர் எஞ்சிருக்காரு சொன்னா இந்த மாதிரி போய் மேலதான் அதான் சொல்றோம். உடம்பை முன்னம் இழிக்க உடம்பின் உருவொருள் உடம்பில் புத்தமன் கோயில் அந்த உடம்பில் யார் ஓமிக்கிட்டே அதுக்கப்புறம் தான் பாட்டாளி உடம்புக்கு அழுத்தே என்ன அழகா இருந்து இப்போ புத்தகம் வைக்க எல்லாரும் இருக்காமே. நான் அவை சொல்லிட்டேன். அந்த ஏறி சொல்லிட்டா ஒரு பேசத்துக்கு வந்து அளவு அதுக்கு இவ்வளவு ரூபாய் எனக்கு தரணும். இவ்வளவு ரூபாய் எனக்கு தந்தா அதுபடி என்னன்னா எனக்கு கல்யாணம் முடிச்சுட்டு சொந்தமாக மாறிடுவான்னு சொல்லி கல்யாணம் முடிச்சு மனைவியே மறத்தாரு. ஏன்னா இங்கேயே இருக்கிறதுனால ஒரு மனைவியே பெரிய மனைவி அதாவது எழுந்தா இறைவனத்தை கட்டி இதுவே எனக்கு மாப்பிள்ளை என் வரமாட்டான்னு சொல்லி இறைவனே நினைச்சு அப்படியே வீட்டை வச்சு கழிச்சான். இங்க வந்து எழுதிச்சா ஓடியார சொல்லி அவன் அம்மையிட்ட வந்து கேட்க அவன் அம்மையாட்ட இறந்து எப்படின்னா சங்கடம் தாங்க முடியல. இல்லை தாய் வந்து அவ்வளவு அழகா இந்த வளர்ப்பு நல்லவளா வருவான்னு நினைச்சாச்சுன்னா நீ வழி அவனுக்கு ஆயிடுச்சு. அதனால நினைச்சலாம். ஆனால் அவன் அக்கா நினைச்சிட்டு இருக்கா நீ இவனை பார்த்துக்கொள்ளு. இன்னைக்காவது ஒரு நாள் நல்லவளா அவன் தாய்மொழி என்ன அப்படி இருக்குமா? அது எவ்வளவு மோசமா இருந்தாலும் அவனை மோசம்னு சொல்லியே சொன்னாங்க. ஒரு நாளைக்காவது திரும்பி வருவான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதான் புண்ணிய பற்றி சொல்லும்போது திருவள்ளுவர் சொல்லுவார். புண்ணிய பற்றி நாணம் என்றால் வெட்கம். அந்த நாணமே குடிகாரனை பற்றி வெட்கப்படுவான். அப்படிதான் நீங்க மேல எப்படி சொல்லுவோம். இப்ப தாய் வந்து கொலகாரனை ஏற்றுக்கிறவானா ஆனால் குடிகாரனை ஏற்றுக்கிறது மாறிடுவான்னு சொல்லி குடிகாரன் திருவள்ளுவர் சொல்லுவார். ஏமையா இவர் எவ்வளவு திருத்த நாள் பார்த்து திருத்த முடியல சொல்லி மக கல்யாணம் முடிக்க வேண்டிய வயசு அதனால தன்னுடைய தாய் தன்னுடைய சொல்லிக்காய் தன் தம்பியை காமிக்கிறேன்னு சொல்லி தம்பியை எந்த குறைவுதான் பார்க்கறதுக்காக நீங்க தன்னுடைய சொத்தையும் சேர்த்து அவனுக்கு சொல்லி அவர்களும் கிறிஸ்தவர் வெளியே எல்லாம் சொல்லுவேன். இப்ப இருந்தாலும் அவனை பார்க்கறது இருக்காது. இப்படி ஒரு நிலைமை வரும்போது இப்படி இருப்பாங்களா அன்னைக்கு இவ்வளவுதான் சந்தோஷப்படுத்தாலும் வரும்போது ஏற்றி பார்த்தவங்களா நிம்மதியை முன்னாலே முடிக்கிறது கிட்ட வராது. அப்ப அவர் வந்து எதுக்குன்னா கொஞ்சம் பணம் தான் இல்லாத நான் அந்த பெண்ணு சொல்றேன். நான் போய் பார்த்து பேசிட்டாலும் அவர் சொல்றாரு நீ வீட்டுக்கு நிறைய என்னைக்கா நீ பார்த்துருக்கியா வீட்டுல என்ன இருக்குனாலும் உனக்கு தெரியுமா? அவளே திருமணம் முடிக்காம அவங்க அந்த மாதிரி ஒரு போலவே மாறி அப்ப தன்னுடைய தம்பி பார்க்க நீ எதுக்காக படம் கேட்க அந்த ஒரு வார்த்தை அவங்க ஞானம் கொடுத்தாரு. இன்னொரு உனக்கு இப்பொழுது பிடித்தாலே வேணும் எந்த எடுத்து கொடுத்து சொல்லி இந்த சொல்லுவாங்க. இதெல்லாம் அவருக்கு ஞானம் கிடையாது. ஐயோ தாயா இப்படி நிச்சயத்துக்கு அந்த ஓடாது இலக்கம் விசாரிச்சுட்டு அவர் வெளியே வந்தா பகல்ல வந்தா எல்லாரும் சொல்லிட்டு அந்த 20ஆம் மணி சுற்றி சுற்றி வருவாங்க. என் உயிரை இருக்கிறேன் இந்த உயிரை இருக்குது ஒரே கான்சன்ட்ரேஷன் இந்த இனிமேலே எனக்கு வேண்டாம் நான் எப்படியோ இருந்தேன். அவர் இறைவன் தெரியாமலே இறைவா எங்களுக்கு அவன் பாருங்க இந்த போன ஜென்மத்தினுடைய விலகி கரெக்டா வந்து ஞாபகம் உடனே இனிமேல் நாம் வந்து வெளியே உலகத்திலே கூட இறந்து போகணும்னு சொல்லி இறக்க முடியல. இதெல்லாம் செஞ்சு பிறகு இறக்காது. ஆனா இறைவனையே சொல்லிட்டே இருக்காரு. ஏன்னா அவன் இறைவனே தெரியாது. இப்பதான் அவர் அனுபவம் இப்போது ஒட்டுதா இங்க அடிபடும் போதுதான் பாருங்க அது தெரியும் சாட்டினா நீ பாருங்க ஒரு வருவா ஐயா காப்பாற்றி காப்பாற்றுக்க ரெண்டாவது காப்பாற்று அது வந்து எல்லாரும் தான் நடவாடிட்டு தான் அதான் கண்ணி தெரியாது. இங்க ஆதி பாருங்க இது யோகாக்கால ஒரு பூச்சி விடுதா கண்ணன் எங்க சரிப்படுத்துவாரு அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அதுக்கு அவங்க இங்க தெரியும் செய்யவே தெரியாது. உடனே வந்து அதே என்ன சேர்ந்தான் நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு கோபப்படுத்தல அங்கிருந்து விழுந்து இறந்து போனதா அப்படின்னு நினைச்சாலும்
அதனால கோபத்தில் ஏன் மேலே உயரமான இடத்துல உண்மையை பிடிச்சிட்டா கண்ணீர்னு அங்கே இருந்து ஏன் வயசு இவங்க பச்சை பழக்கம் விழுந்தாங்க கடவுளை 5 விட்டாலாம் விடலை பச்சை பழக்கம் விழுந்துன்னா அம்மான்னு அறி அங்கே பார்த்தாச்சுன்னா இன்னைக்கு போகிறாங்க ஒரு வயசான அளவு தரான் அப்பா 60 தரான் மைக்கத்தை வெட்டி எப்பா சரி என்ன இன்னைக்கு போகணும் அப்படின்னு இல்லை இப்போ நீ செய்யணும் நீ இப்போ ஒரு பாட்டு சாமி பாட்டு நான் பள்ளியுடனே போகிறேன் இப்படி பாட்டு போட அப்படின்னு அந்த இல்லை நீ பாடணும்னு சொல்லி அவர் இடிச்சுட்டாரா தன்னுடைய கைவிட்டு ஒரு சுற்றி 2 நாட்கள் சுற்றி பாடுவார் அவ்வளோதான் அவங்க உடல்கள் எல்லாமே மாறி இப்பத்தறி பச்சத்தறி அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையே வயிறு வராத ஒரு பாட்டை அப்படியே பாட 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 அவர் அப்படியே ஞானம் வந்து அந்த மாதிரி மாணவர்கள் எல்லாம் அப்படியே வந்து அதுக்கப்புறம் உலகத்தையே நடத்தாரு. அப்போ அவருக்கே ஒரு ஞானம் கிடைச்சிட்டு நம்ம கிடைக்க நீங்க கொஞ்சம் செய்ய மாட்டீங்களா இப்படி சுற்றி விட்டு பாட்டு பற்றி ஐயா படிச்சா செய்யலாம் செய்ய நீங்க உண்மையிலேயே செய்யலாம். அந்த மாதிரி ஒரு அதாவது பாரம்பரியம் சொன்னாங்க பார்த்தீங்களா, அது நமக்கு கிடையாது. தெரிஞ்சுடுங்க, பாரம்பரியத்தில் எங்கள் அப்பாவுக்கு சுகம் இருந்து, எங்கள் அம்மாவுக்கு சுகம் இருந்து, எங்கள் தாத்தாவுக்கு சுகம் இருந்து, அதனால எனக்கு வந்து அந்த குழு இருப்பாங்க. அப்படி இல்லை. அது மாதிரி ஹார்ட் சம்மந்தமாக சொல்கிறோம். இந்த மாதிரி எங்கள் குடும்பத்தில் ஹார்ட் கூட அதை எனக்கு வந்து புரியும். அவர் செஞ்சு அப்படி பார்த்தா நான் 55 வயசுலேயே நான் வைக்கும். ஏன்னா எங்கள் அப்பா கரிசூடு 54 வயசுல இப்படி தமிழ் எல்லா அட்டா நீ தான் தாங்க நான் இன்னும் பள்ளிமாக இப்போ இருக்க பாருங்க. எப்படி முடியலாங்கன்னா அந்த மாதிரி வந்து எங்கள் அப்பா வந்து இந்த மாதிரி ஃபேமிலியில் சாப்பாடு வகையில் நீங்கள் வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக இந்த காலத்தில் நான் சொல்லிதான் ஆகும். ஏன்னா கண்ட்ரோலாக இருக்குன்னு சொன்னால் அதுக்காக ஏங்கிட்டு இருக்கக்கூடாது. சாப்பிடலாம் பயிற்சி பண்ணிடணும். இங்கே உள்ள கட்டி பயிற்சி இல்லாமல் எழுதுறது அதுக்காக தினம் புரோட்டா சாப்பிடலாம்னு கேட்கறாங்க. என்னமோ அந்த அங்கே அப்பப்போ ஞாபகம் வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து நிறைய ஏன்னா கேள்வி இருக்கு அடிக்கடி சொல்லணும். அம்பாசத்துக்கு வந்து பவனாசர் 100 புரோட்டா ஸ்டார்ட் இன்னும் 2 வச்சாலும் சேஷாக இருக்கு. 10-11 மணிக்கெலாம் போய் தயவு செய்து ராத்திரி 9 மணிக்கு ஆயிரத்தாலே சாப்பாடு வந்து பிடிக்காது. தலைவாடிக்கு கொஞ்சம் அடைக்கலாம், இங்கே அடைக்கூடாது. ஏன்னா நான் அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன், உங்களுடைய இறப்பை ராத்திரி தூங்க போகுது. உங்களுக்காக காலையிலேருந்து சாயந்தரம் வரை வேலை இருக்குது. அதெல்லாம் நீங்கள் கேட்கவே கிடையாது. உள்ள தள்ளா இருக்கிறது போது காலையே ஏற்காது. இங்கே உள்ள தள்ளு பற்றி உள்ள தள்ளுன்னு இருக்கு. அது ராத்திரி சாப்பிடாத சத்தம் போது சொல்லி காலையே கேட்கல. இது கழிக்கட்டா அதை சேர்க்கட்டா எதுவும் போட்டா கூட என்னெல்லாமோ சேர்த்து உள்ள வச்சு பாச்சா புரோட்டா அதான் புரோட்டா. நான் புரோட்டா சாப்பிடணும்னு சொல்லுவேன். உனக்கு செடிச்சுமாங்க அது செடிக்காது. அவன் செடிச்சு இருக்கு உள்ள தண்ணி அதுக்கு அந்த அடுத்த கட்டம் அது ரொம்ப பெரிய இப்படி செய்யா பாச்சேன்னு போயிடுச்சு ஆகும். உடனே எழுதுதா இவரை டாக்டர் தான் இருப்பாரு. அவருக்கு பார்த்தாரு சமயம் நமக்கு இது மாதிரி ஆட்கள் தான் நிறைய வருது. வரும்போதே அவங்க மெடிசன் ட்ரீட்மெண்ட் கூட்டமாக வராங்களா, இனோவா காரில் வராங்களா, எதில் வராங்க இந்த ஐசியூ தரப்பின்னு தெரியாது. உடனே பண்ணோடனே கூட்டம் தான் ஐயா தலைவலி மூலமா பொம்பையில தலைவலிக்கு போவாங்களா சரி அதான் சொன்னேன் ஐசியூ மாதிரி டக்குன்னு கதை சாத்திடுவேன். என்ன அது ஒரு நிலைமை இருக்கு, சீரியஸாக இருக்கு. உங்கள் ஊருக்கு செஞ்சு கொடுத்து கொஞ்சம் சுகர் கொடுத்தாலே சரியாது. சுகர் கொஞ்சம் சீனியை கொடுத்தாலே அவங்க இறச்சி அப்படியே வந்துருப்பாரு. அது சொன்னா தெரியும் நமக்கு மோசம். ஆமா நான் வாஷிங் பார்த்தா அப்படியே நல்லா விவரம் சொன்னாங்கன்னு போயிட்டாரு. அவ்வளோ அந்த குளிர் அப்படியே ஒரு காலடி கையடி அப்படியே ஒரு மொத்தம் நல்ல காலம் போயிட்டு நீ நிறைய பேருக்கு கால் எடுத்து எல்லாம் போட்டுருக்காங்க. ஆஸ்பத்திரி போய் பார்க்கணும். கோயில் போய் பிரகாரம் சுத்தாதீங்க, ஐயோடு போய் சுற்றி பார்த்துவாங்க. அப்போ தெரியும் எவ்வளோ தூரம் நம்ம இருக்கன்னு சொல்லு. எவ்வளோ ஒரு அலட்சியமான ஐநூறு உள்ள போனாலும் அது ஃப்ரீயாக கொடுக்க சொல்லிக்கா நல்லா பார்த்து நாங்கள் அப்படி அழகாக தான் பார்த்தேன். ஆனால் கொடுக்க மாட்டாங்க.
அருமையான எக்யூப்மெண்ட்ஸ் கைக்கு எல்லாருக்குமே இருக்கு. கிளினிக்கு வாங்கிட்டு என் கிளினிக்கு வாங்கிட்டு அங்கே வந்து அவங்க நல்ல கவனிச்சு நல்ல அனுபவப்படும். இந்த மாதிரி அவருடைய கல்வி கடலை வந்து அவர் வந்து இறைவன் அடைஞ்சான்னு சொல்லுவாங்க. நான் அதே மாதிரி நமக்கு அந்த அன்னையில்லாதவர்களாக ஆகணும் உண்டான ஆளாக இருந்தால் போதும். ஆனால் எனக்கு ப்ராக்டிஸ் டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் விதசித்தம் பெயராது. நீங்கள் ஏன்னா எனக்குள்ளே வந்து சோம்பல் வரும். காலையில் அழகா அப்படின்னு நேற்று கூட வேண்டி கிளைமேட் சூப்பராக இருக்கு, அதனால கொஞ்சம் படிச்சுக்கிட்டு கொஞ்சம் செய்யுமே அப்படின்னு இன்னொரு நாளைக்கு இன்னொரு அப்படி யாரையும் நீ எதிர்பார்க்கக்கூடாது. இப்போ இப்போ அவர் கேட்டால் வீட்டுக்கு தூக்கிட்டு கேட்டால் சார் இப்போ அவர் யோகா செஞ்சான்னு நல்லா செஞ்சுருவான். எல்லாருக்கும் பேசிக் யோகா. நீ வீச்சிங் எடுக்கலாம், ஓடலாம், நடக்கலாம், வைக்கலாம், இல்லை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் நான் நினைச்சேன். ஆமாம் நல்லா தெரிஞ்சு சொல்லுவாங்க. யோகா செஞ்சேன்னா இன்னொன்று செய்யக்கூடாது எனக்கு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா நான் மணிக்கணக்காக ஓடிட்டு அந்த யோகாவே படித்தேன். நீங்களாம் சீக்கிரம் படித்தேன். நான் 43 வயசுல யோகாவே படிக்க போகிறேன். நல்ல தெரிஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் போய் படிச்சுட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் நல்ல ஓடினேன், எல்லாம் செய்வேன். பியூர் வெஜிடேரியன் வேறு. அதான் ஒருத்தர் சொல்லலாம், நீ வந்து கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் ஓடுற எனக்கு பண்டிகை சாப்பிட்டா ரொம்ப சூடாக போடலாம். இந்த பண்டிகையை போய் செட்டியே போகலான்ட்டேன் நான். அப்படி ஒன்று வெஜிடேரியன்லேயே ஓடி நான் ரெக்கார்ட் பண்ணி காத்தேன். ஏன்னா எனக்கு அந்த மாதிரி யோகா செஞ்ச 3 பிரச்சனை வாய் எப்பவும் இல்லை. ஏதான காலத்தில் நல்ல தெரியும். 74 வயசு நான் ராஜஸ்தானில் போய் நம்ம ஹரியானா போகிற 74 வயசில் எனக்கு 10,000 12,000 1000 ஓடணும். எல்லாத்தையும் விட அதே மாதிரி தான் ஓடணும். ஆனால் பையனை விட கொஞ்சம் குறையாது, டைம் கொஞ்சம் கூடும், அவ்வளோதான். மற்ற ஓட்டலாம் அதே மாதிரி தான் ஓடணும். அதுக்காக நீ ஏட்டாச்சு நடந்து போனே சொல்ல மாட்டான். அதே மாதிரி ஷார்ட் ஓடணும். பஞ்சாப் கிஞ்சாப்பு எல்லாம் மட்டும் நினைச்சாங்க. இங்கே அந்த மாதிரி போகிற நோக்கி போடுறான். குளிர்னா அப்படி குளிர். உங்களை மாதிரி வச்சுட்டா தாங்கலாம் 76 வயசு ரிலாக்ஸ் போனேன். கதை எதுக்காக அந்த குளிர்ந்து எப்படிதான் போனேன். ஆனால் காலையிலே எழுந்து 3 மணிக்கு எழுந்து மூச்சு கழிச்சு இந்த போட்டு அதுக்கப்புறம் 4:30 மணிக்கே போய் திரும்பி போய் அந்த குளிர்ல உட்காந்து போட்டு ஓட்ட போய் காய்ச்சி போட்டு அதுக்கப்புறம் போய் 10,000 போய் 10,000 22 வந்து ஒரு 4 எடுத்துட்டாங்க. 25 வந்து ஓடும். ஏன்னா என் கூட எங்கள் ஐயா தான் அதெல்லாம் கேட்க நீ இவ்வளோ பெரியாளா போயிட்டு கண்ணை மூச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்குவோம். அதான் சரி லட்சுமி வயசானவங்க லட்சுமி பார்த்தா அதை வந்து கடைசியில் இப்போ கொஞ்சம் வித்தியாசம் எனக்கு சிங்கிள் பண்ணுறது அந்த 74 வயசில் அப்போ என் கூட கேட்ட பஞ்சாபில் வந்ததில் ஒரு இப்போ நாங்கள் 25 பேர் ஒரு 20 பேர் வரோம். நாங்கள் 4-5 பேர் தான் மெடல் வேணும். நாங்கள் சப்பாத்தி வேணாலும் திக்க முடியும், சோறு இருக்கான்னு கேட்டான். இன்னும் சோறே கிடையாதான். அதே பாதியாகி கூட்டுக்கிட்டே இதே பாய்க்கும். நம்ம அவங்களுக்கு சாப்பாடு கிடையாது, நாம் எதை பிக் பண்ண தெரியணும், அது தெரியுங்க எதிர்க்கு. அந்த மாதிரி சில அனுபவம் இருக்கும். இந்த மாதிரி ஓடி கடைசியில் பார்த்தா சரி இதே ஒரு 82வது வயசு தான் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கணும். கொஞ்சம் காம்படிஷன்லாம் போகக்கூடாது. நீ போக முடியாது. இந்த யோகா இருக்கிறதுனால 2 சேர்த்து இருந்தாலும் பார்க்க முடியும். நீ காலையில் சாப்பிட்டு யோகா வரும்போது நீங்கள் ஓட முடியாது. அதனால நானே கொஞ்சம் மாற்றேன். அதுக்கப்புறம் ஆனால் நிச்சயம் அந்த யோகா பயிற்சி ஒழுங்காக நீங்கள் செய்யணும். நான் ஏன் இதை ஞாபகப்படுத்தேன்னா இந்த வழி நானே செய்யணும். நீங்கள் எவ்வளோ செய்யலாம் உங்கள் குணத்தமா உங்களுடைய உடல் பூரா ஆழமா செய்ய செய்ய சுகர் வராது, ப்ரெஷர் வராது, அல்சர் வராது, அப்பண்டிஸ் வராது, ஹார்ட் முக்கியமாக நல்ல செய்யுங்க. பல தடவை சொல்லிப்போ கேன்சர் வராது. எத்தனையோ கேன்சர் கேன்சர் நமக்கு தரவே நீ பயப்பட வேண்டிய கேள்வி ஒழுங்கா எப்படின்னா இப்போ பிட்யூட்டரி கிளாண்ட் கேன்சர் வந்து முக்கியமான ஒரு பேசிக் தெரிஞ்சுக்காக சொல்லுவேன். அந்த பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து எனக்கு மூளை அது வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். முகலோ அவங்க சொல்லுவோம் முகலத்துக்கும் அது சொல்லுவேன். முகலுக்கு வந்து ஒரு வீட்டுக்கு வர்ற கரண்ட்டு ஓட்டலுக்கு வர்ற கரண்ட்டுக்குள்ள கனெக்ஷன் மாதிரி
இந்த உடம்பு கீழ் உள்ள பகுதி பூரா மூளை தான் சொல்லணும். மூளையில் உள்ள வாங்கி அந்த மூளை அந்த அதில் வந்து பிட்யூட்டரி, அந்த பிட்யூட்டரி ஹார்மோன் வந்து அதிகமாக சொல்றால் செல் வேகமாக வளருது. செல் அதிகமாக வளர்ந்துட்டா, செல்ஸ் அதிகமாக வளர்ந்துட்டா பிளாக் பண்ணி, அப்போ பிளாக் பண்ணி சொன்னால் இந்த மூளைக்கு போடுவாங்க, காப்பி போடுவாங்க. ஆனால் சர்வாங்காசனம், அலாசனம் இந்த மாதிரி நீங்க இப்ப ஆசனம் செய்வீங்களா, இதை செய்யும்போது அந்த ஹார்மோனை கரெக்டாக எத்தனை வயசு ஆனாலும் உங்களுக்கு வந்து எந்த வழி இருந்தாலும் இப்போ முக்கியமா இந்த யோகாசனத்திலே நம்முடைய ஹார்மோன்களை ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு தைராய்டு, பிட்யூட்டரி, அட்ரினல் கிளான்ஸ், தைமஸ் கிளான்ஸ் இவைகள் வந்து உட்கொள்ளும் ஹார்மோன் சுரக்கணும். இவைகள் வந்து நாளமில்லா சுரக்குன்னு சொல்லுவாங்க. இது உடம்புல சத்தை வாங்கி கன்வெர்ட் பண்ணி அது ஹார்மோனை மாற்றி மறுபடியும் இவைகளை எல்லாம் தெரிஞ்சுதான் ஆசனங்களை அப்பவே படிச்சுட்டாங்க. திருமணம் எந்த காலத்திலே உள்ளது அவங்க சொல்லியிருக்க விளக்கினை விளக்கி விளக்கினை ஏற்றி விளக்கினுக்குள்ளே விளக்கினை தூண்டி விளக்கை விளக்கு விளக்குடையார்கள் விளக்கில் விளக்கு விளக்குறதாம் என்பார். அப்போ என்று அந்த விளக்கினா நல்ல மன விளக்கையும் நீங்க தூண்டி அறிவு விளக்கை சொல்லி ஆன்ம விளக்கை பார்க்கும்போது நீங்கள் ஒரு ஆன்மத்தை அடைஞ்சிருந்த அதனால என்ன ஒவ்வொருக்கும் அப்படி வெளிப்படுத்த அதை நீங்க செய்யணும். செய்யாமல் போனா அதனால இந்த உடம்பு அதுக்கு ஒன்றுமே கிடையாது. அது எவ்வளோ அழகு கொடுத்தனாலும் அடி. ஆனால் ஆன்மா இருக்கீங்களா, அந்த ஆன்மா அந்த ஆன்மா வந்து இறைவனே அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் நல்ல தெரியும். எதுக்காக இந்த யோகா சொன்னார்னா இந்த ஆன்மா இறைவனே அடைய வேண்டும் என்றால் அது தனியாக தான் அடைய முடியாது. அதுக்காக இந்த உடலை கொடுத்துருக்காங்க. இந்த மனித பிறவி என்பது உங்களுக்கு கிடைக்காத ஒன்றுங்க. மனித பிறவி இனிமேல் கிடைக்காது. இதுதான் காசு பண்ணி அவளை புண்ணியம் இல்லையா நீ மனித பிறவி இந்த மனித பிறவி இனிமேல் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த பிறவி கிடைக்கும் போது நீ எப்படியோ கேட்கும். நான் வந்து ஒரு ஞாபகம் கொடுத்துருவேன், ஒரு சுவாட்சிக்கு சேர்த்து பார்த்துக்கோ, அதை வச்சு நீ இருக்கு அப்படிங்க. மனித பிறவி என்பது இனிமேல் கிடைக்காது. ஏன்னா தேவர்களாலையும் அசுரர்களாலையும் இன்னும் இறைவன் அடைய முடியல. அகங்காரத்தின் காரணமாக, ஆணவத்தின் காரணமாக ஒன்றுக்கு உயிரே போகாது. இன்னொரு அகங்காரத்தை அழிஞ்சே போகும். அதனால அவங்களுக்கு எப்போ இருக்கு, நீங்க அப்படி இல்லை. சாணத்தை செஞ்சு குடும்பத்தில் வாழ்ந்து நல்லது. அதில் சேங்கர் ஆகுன்னு சொல்லு. திருமுதல் ஒரு இடத்துல சேங்கர் ஆகுன்னு சொல்லுவே. நீ மனிதனாக இருக்கு, மனிதனாக வந்து ஒன்றை வசப்படுத்துப்பா, நீ இறைவனை அடையலாம் அப்படின்னு. அப்ப என்ன சொன்னா இந்த பயிற்சியை செய்யும் போது அந்த ஆன்மாவானது ஆரம்பத்தில் மயக்கத்தில் எது செய்வான், மனதோட போய் சேர்ந்துட்டு மயக்கத்தில் இருக்குவான். மனம் வந்து டாமினேட் பண்ணும். உங்களுக்கு சிறு வயசுல இருந்து மனம் என்று சொல்லாத வரைக்கும் நீங்க எதுவுமே நீங்களாம் செய்யணும்னு நினைச்சிட்டே இருக்கலாம். உடல் தான் என்ன நினைச்சிட்டே இருக்கு. பலமான உடலை அறிவுரை இந்த மனம் என்ற உடலை நான் நின்று இல்லை அப்படிப்பாரு. அப்புறம் அது அப்படி அது தெரிஞ்ச பண்ணி அது வந்து அலுவலகா நல்ல ஒரு நல்ல தலைமையான இருக்குது. அதே நீங்க போவீங்க அப்படின்னு எதுவுமே பார்க்க மாட்டேன். ஆனால் அதை மாற்றி அமைக்க முடியும். அதுதான் நீங்க பயிற்சி இந்த பயிற்சி செய்ய செய்ய ஆன்மாவை அழிக்கும்போது மனமானது யோகா பயிற்சியில் என்ன செய்யும் கேட்டீங்கன்னா நீ வசப்படும். எவ்வளவு இருந்தாலும் அதனால ஒட்டுக்கூடம் கவக்கூடம் சுற்றுவோம் அஹிம்சத்தை ஒன்று அப்போ நீங்கள் உயர்ந்த அறிவியல் அதே உங்களுக்கு பொறுமை வேணும். நீங்கள் உங்களுடைய விஷயத்தால அது மாதிரி மாற்றி அமைக்கணும்னா எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அளவோட அதை மட்டும் நீங்கள் செஞ்சு போடும். சாப்பிட்டுட்டே போடும். இந்த காலகட்டத்தில் டாக்டர் போகாமல் இருக்கிற மைய பார்த்தா போடும். அதுக்கு செலவில்லாத இருந்து யோகா பயிற்சி. இது எக்யூப்மெண்ட்ஸே வேண்டாம ஷூ வேணும், அது வேணும், ஒன்றுமே கிடையாது. ஒரு விரிப்பு பெண்களாக இருந்தால் ஒரு சுண்டல், ஆண்களாக இருந்தால் ஒரு ஜட்டி போதும். என்ன போட்டு நீங்கள் யோகா பயிற்சி செஞ்சிடலாம். இங்கே கேட்டால் இதெல்லாம் இருக்கக்கூடாது. எப்படி எல்லாம் தாங்க அப்படின்னு கிடையாது. ஒரு எந்த விளையாட்டு போனாலும் பாருங்க, ஒரு சின்ன இடம் போகும்.
இடமே கிடைக்கணும். எங்கேயாவது பிள்ளைகள் இருக்கும், அது ஒரு பின்னாலும் போட்டு ஓடிக்கலாம். செஞ்சவனுக்கு செஞ்சாதவங்களுக்கு பிள்ளைகளுக்கு தான் நீங்க ஒரு ஆனந்த வாழ்க்கை அதான் முடிச்சு ஒன்றுமே முடியலையா அது சொல்லக்கூடாது. உண்மை சொல்லக்கூடாது. அந்த சாகு சொல்லிக்காரு அதனால நல்லா தெரியுங்க. விஷயங்களை சொல்லிப்பேன் தாயம் அதெல்லாம் ஒன்றரை மணி நேரம் செய்யலாம். இங்கே அவ்வளோ செய்யலாம். இந்த அவ்வளோ செஞ்சதே போதும். உள்ள விஞ்ஞான ஒரு ஆழ்ந்த வாழ்க்கை வாழும் குடும்பத்தில் எத்தனை ஒரு காலம் அமை ஏன்னா நாளைக்கு இதெல்லாம் ஆசிரியர்களுக்கு ஒத்துழைப்பு பார்த்து அதுக்கு செய்ய விசுவாசிங்க. அதனால நல்ல பெற்று யோகா செஞ்சு உங்களெல்லாம் நான் நம்புதேன். நல்லா செய்ய நல்லா நீங்கள் நல்ல பயிற்சி வெயிட்டுக்கு சாயந்தரம் வெயிட்டுக்கு நல்லா யோகா அடிங்க. சூப்பராக இருந்தீங்க. ரொம்ப நன்றி. ஒரு அருமையான கருத்தை நம்ம முன்னே வந்து பேசுவாங்க அவர் பதிவு பண்ணியிருக்காரு. நம்ம வந்து அதனால எப்போது பார்த்தீங்கன்னா இயற்கைக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். கண்டிப்பாக அதாவது நம்ம சுவாசிக்க காற்று எப்படி வந்து முக்கியமோ அதே மாதிரி இயற்கையான வரங்கள் தான் முக்கியம். வந்து வரங்கள் இருந்தாலும் நம்ம சுவாசம் பண்ண முடியாது, சுவாசிக்க முடியாது. நம்மளால இந்த பூமியில வாழறதுக்கு தகுதியிட்ட ஒரு உயிரினமாக நம்ம இருக்கும். நாம மட்டுமல்ல, விலங்கினமும் அப்படித்தான், மனிதனமும் அப்படித்தான். வந்து அதனால அவர் சொல்றது போல வந்து உங்களால் முடிஞ்ச இடம் சௌரியம் இருந்தது அப்படின்னா ஒரு மரங்களை நட்டு இந்த இயற்கைக்கு ஒரு பெரும் நன்கொடையாக இருப்பது கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குமரேச சீனிவாசன் அவர்கள் நமது யோகா ஆசான் அவர்களுக்கு முன்னாடி போட்டி சிறப்பு செய்கிறார்கள். 66 அணி சார்பாக ஆண்கள் மற்றும் பெண்கள் சார்பாக முன்னாடை போட்டி சிறப்பு செய்யப்படுகிறது. பெண்கள் அணி சார்பாக திருமதி இந்துமதி அவர்கள் எங்கள் ஆசா அவர்களுக்கு முன்னாடை போட்டி சிறப்பு செய்கிறார்கள். எங்களது அன்பு ஆசான் திரு கண்ணன் அவர்களுக்கு திரு ஜெயச்சந்திரன் அவர்கள் கரங்களால் முன்னாடை போட்டி சிறப்பு செய்யப்படுகிறது. 66வது அணி சார்பாக 66வது யோக பயிற்சியின் அணி சார்பாக எங்களது அன்பு ஆசான் திரு வீரபாகு ஐயா அவர்கள் கரங்களில் ஆண்கள் மற்றும் பெண்கள் சார்பாக வழங்கப்படுகிறது இந்த அன்பு பரிசு. சிறு பிள்ளைகள் கவனத்திற்கு கொஞ்சம் கை தட்டி உற்சாகப்படுத்துங்க. கை அப்படியே கையில் கொடுக்க பாருங்க போட்டாங்க. Bapak